வெல்கம் டு பார்க்கிங் புத்தா பாட்காஸ்ட். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஸோ ஏன் ரொம்ப ரெக்கார்டிங் ஆன் நாளா பண்ணலாம். இப்போ மிஸ்ஸிங்ல இருக்கிறீங்க? ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டீங்களா பிரதர்? ரெக்கார்டிங்லாம் போட்டோன்னே ஆன் ஆயிரும் பிரதர். சரி, சரி, சரி. பாவம் நீங்களாம் வேற லிமிட்டட் டைமுக்கு தான் அவைலபிளா இருப்பீங்க. அதனால நீங்களெல்லாம் ஆமா. வந்தோடனே ரொம்ப பிடிச்சிடணும். limited. நீங்களாம் சிம்பு ரொம்ப மாதிரி limited. கிடைக்கும் போது க்ளோஸ் எடுத்துக்கணும். மற்ற நேரத்துல டூப்பை போட்டு எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இல்லைங்க விட்டு bro. இதெல்லாம் சஜஷன்ல எடுத்துட்டு நீங்க வரும்போது மட்டும் உங்களுக்கு க்ளோஸ் அப் எடுத்துக்க வேண்டியதுதான். இல்ல இப்ப நான் வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ண போறேன்னா, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்க கூடாது, வேற யார்கிட்டயாவது வச்சுக்கணும் அப்படி சொல்ல போறேன். இது யார் Get ஆதிக் ரவிச்சந்திரன் கால் பண்ணி கேட்டு இருக்கும்போது சொன்னானாங்க? இல்ல இல்ல ஸ்டேஜ்ல சொல்லுவோம். இந்த அது வேற என்னது, ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் கரெக்டா வரணும் ஒருத்த கத்தி விடுவானா, ஆ, நினைக்கிறேன். என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்க கூடாது, வேற யார்கிட்டயாவது வச்சுக்கணும் அப்படி ஸ்டேஜ் மேல சொல்லுவான். சிம்பு மாதிரி ஒரு மெயின் கேரக்டர் சிண்ட்ரோமு, அதுக்கப்புறம் வந்துட்டு என் மேல தப்பே இல்லைங்கிற அவன் மாதிரி அது நினைச்சுக்கிற அவனே இருக்கு. நினைச்சுக்கிற சிண்ட்ரோமு, அதெல்லாம் அவனுக்கு அது நிறைய நிஜமாவே ஒரு இருக்குடா. சிண்ட்ரோம். அந்த மெயின் கேரக்டரா ஒருத்தன் அவனே வடிவமைச்சிட்டு நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் தான் ஹீரோ மெட்டீரியல்னு எடுத்துட்டு ஆக்சுவலா இருக்கான். பிரதர், ஆக்சுவலா உண்மையான டைலர் திருடனே அவர் தான் பிரதர். அவன் அடுத்த கமலஹாசன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் பிரதர். அவன் எல்லா கலையும் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து மேல வர விடாம தடுக்கிறாங்கன்னு சொல்லி அவனே நினைச்சுப்பான் போல. இல்ல அவர் ஹீரோன்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்ப அவனுக்கு கமலஹாசன் வேற சொல்லி அவன் மனசு வலிக்கு. இல்ல பிரதர், இப்ப பிரச்சனை யாரு தெரியுமா அவருக்கு? உங்கள மாதிரி ஆளுங்க தான். உங்கள மாதிரி டாக்ஸிக் ஃபேன் பேஸ் இருக்கு பிரதர் அவருக்கு. சரிங்களா? அவனுக்குதான் பிரச்சனையே. அதுல ஒருத்தர் தான் வந்து பிரதர், இப்ப புதுசா வந்திருக்காரு, டிராகன் பட டைரக்டர். ஐயோ டே, அவன் ரொம்ப கிரிஞ்சு ராக்கருமா. நாங்கெல்லாம் கூட ஒரு பரவாயில்ல. பட வாய்ப்பு கொடுத்துட்டாங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப இதாகுது பிரதர். டேய் இப்ப இந்த ஆள் என்ன பண்ணிட்டான்றா இப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி ரொம்ப ம். சங்கடப்படுத்திட்டு இருக்காரு பாரு. முதல்ல அந்த 50வது படத்தை போய் விட்டு தொலைங்கடாங்கிற மாதிரி இருக்கு. சிம்பு 50 50 51 அஸ்வத்தா. ஏன் டிராகன் பார்க்கல நீ? உனக்கு ரிலீஸ் ஆகலையா அங்க? இல்ல இல்ல ஆயிருச்சு பிரதர், எனக்கு ஏதோ விருப்பம் இல்ல பிரதர். அது ஒரு ஃபார்மேட் பிரதர். இப்ப அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மேட்டுங்கிறங்காட்டி அதுல படம் பண்றாங்களோ, அது என் சிந்தனையை வந்துட்டு சிதற இல்ல வைக்குது, இல்ல, அதனால நான் அது இவ்வளவு பாக்குறது நீ இல்ல. இவ்வளவு எல்லாம் உழப்ப வேண்டாம். உங்கள மாதிரி ஆட்களுக்கு தான் பிரதீப் ரங்கநாதன் ப்ரோ வந்து தன்னடக்கத்தோட ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, ஹேட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதனால ஹேட் அவாய்ட் பண்ணிட்டு போய் பாருங்க டிராகன். ஏன்னா தமிழ் சினிமாவில் வர்ற படங்கள் பார்க்கும்போது டிராகன் வந்து இட் மைட் லுக் லைக் அன் எபவ் இல்ல அது ஆவரேஜ் நல்ல ஃபிலிம். படம் தான், நல்ல படம். அதான் நல்ல சொன்னாங்க, நல்ல படம் நீங்க படம்னு சொன்னாங்க. சொல்றீங்க, பார்த்த நானே சொல்ல மாட்டேன் அது நல்ல படம்னு. அப்புறம் என்னங்க ஏங்க, நான் 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 பார்க்காத நான் சொல்றேன் ஏ, நல்ல படம்ங்கிறாங்க, அது நல்ல டம்மி படம்ங்கிறாங்க. படம் தான்டா நூத்தி டம்மி, நாற்பது அது டம்மி படம் தான்டா. பாட்டு நல்லா இருக்கும் படத்துல, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இந்த இந்த நம்ம ஆக்சுவலா வந்து இனிமே பாட்காஸ்ட்ல ஹேட்டை தவிர்க்கணும், ப்ரொடக்டிவா ஏதாவது பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஹேட் பிரதர். கூட ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்கு விட்டு கிளி கிளிக்கு வச்சீங்களேங்க. ஏய் இல்லடா, அஸ்வத்தாக்கு இதெல்லாம் கட் மத்த பண்ணிடுவேன்டா நானு. இதெல்லாம் கட் சரி பண்ணிடுவேன் அப்ப பிரதர். சரி, எதெல்லாம் நான் அப்ப நல்லா சரி. பேசலையோ அதெல்லாம் கட் பண்ணிடுவேன். நீங்க என்ன உஷாராயிருவீங்க பாட்காஸ்ட் இல்லையா திருப்பி கேட்கவா போறீங்க? பிரதர்? இங்க நீங்க பாருங்க, நம்ம பேசுனதெல்லாம் நம்ம வரும்னு செய்யற தொழில நினைச்சிருப்பீங்க நம்மளே பாவம். வந்து பெருமையா பேசிக்க கூடாது. அதனால நான் கேட்கறது இல்ல. மேக்கர் ஆடியன்ஸா இருக்க கூடாது பிரதர், அதே கண்டுக்கு. அதனால நான் கேட்கறது இல்ல, தவிர்க்கிறேன். சரி, அப்ப நீங்க எதையோ ஒண்ணு மேய்க்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமா பிரதர், எல்லாரும் ஒரு மேக்கர் தான் அவங்கவங்க வாழ்க்கையில. ரைட். நீங்க என்ன பிரதர், ஹோம் மேக்கரா? ஜோக்கு. சூப்பர் பிரதர். வார்த்தை விளையாட்டு டக்குன்னு பிரதர் ஷீட்ல இது. எழுதி ஜோக். வார்த்தை விளையாட்டு. சரி, அதான் கம்மிங் பேக் டு தட் திங். நான் வந்து ஹேட் எல்லாம் தவிர்க்கலாம், படம் எப்படி கொஞ்சம் இருந்தது? ப்ரொடக்டிவா இருப்போம், இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் பிரதர். அப்புறம் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ப்ரொடக்டிவ் நைட்டு தூக்கிடுங்க. ஒரு அது எபிசோட். வேண்டாது பேசிட்டு இருக்கிறீங்க இல்ல நீங்க, அதை கட் பண்ணி வச்சுக்கீங்க. இல்ல ப்ரொடக்டிவா இன் டர்ம்ஸ் ஆஃப் எந்த மாதிரினா, என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான். நம்ம பாட்காஸ்டோட ரெகுலர் நண்பர் கமல் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதாவது ஒரு ஒரு சொல்லுங்க. நாள் வச்சுக்கடா, ஒரு ஃப்ரைடேல பார்க்கிங் புத்தால ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகும்னா கேட்கறவங்களுக்கு அட்லீஸ்ட் எதையாவது லுக் ஃபார்வர்ட் டு. ஸோ அதனால ஃப்ரைடே ரிலீஸ் ஆகும், அன்னைக்கு வருவானுங்க. ஸோ ரெகுலர் லிசனர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க.
நீ இஷ்டத்துக்கு ஆடிக்கு ஒரு டைம், அமாவாசைக்கு ஒரு டைம் போடுறது, இல்ல திடீர்னு இந்த நவம்பர் வந்தோடனே வந்து ஃபுல்லா இதா இருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரே முட்டா போடுறது ஒரு வாரத்துல கண்டதையும் பேசி, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அத அதனால பண்ணலாம் அதை நீங்க அப்படின்னு ஃபாலோ சொல்லிட்டு பண்ண நம்ம போறீங்க. வந்துட்டு இல்ல ஒரு பிரதர் வாரம் ஃபாலோ பண்ணலாம்னு பண்ணுவோம் நினைச்சிட்டு பிரதர். இருக்கேன். இருங்க பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தே எனக்கு 1 மாசமா எதுவுமே போட முடியல. அந்த அளவுக்கு வேலை வந்துருச்சு. பட் ஸ்டில் எனக்கு இப்போ லாஸ்ட்டா நம்ம ஒரு எபிசோட் பேசி ஸ்கிராப் பண்ணோம் தெரியுமா? இல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப வந்துட்டு இந்த எபிசோட் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுதுங்கிறங்காட்டி, அந்த வெள்ளிக்கிழமைக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஒரு சாக்கும், அதுக்கான ஒரு அது அது ரேண்டம்ங்க இல்லன்னு சொல்லாம இருக்கறதுக்காக, அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மெட்டாவான ஒரு மீனிங் இல்ல, இல்லையா? இல்ல, இல்ல, இல்ல பிரதர். இல்ல பிரதர். நான் வந்து சீரியஸாவே வந்து இப்ப என் லைஃப் ஸ்டைல் எப்படி ஆயிருச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன் ஐ பாருங்களேன். ஃபைண்ட் ஐ ஃபைண்ட் ஐ ஃபைண்ட் ரிலீசிங் ஆன் வியாழக்கிழமை ஃபார் சாய்பாபா இஸ் a lot more logical than whatever you say. ம். அவ்வளவுதான். அஜித் குமார் மாதிரி இருந்துட்டு போயிட்டே இருங்கங்கிறேன். அதான் சொல்றேன். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்ப என் லைஃப் ஸ்டைலே எப்படி ஆயிருச்சுன்னா வந்து காலைல எந்திரிச்சு ஒரு 1 மணி நேரம் ஆகும் ஆஃபீஸ் போறதுக்கு டிராஃபிக்ல. வர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். வர்றதுக்கு ஒரு 1 1/2 மணி நேரம் கூட ஆகலாம் சில டைம். ஸோ அந்த போறது, வர்றது இது 2 1 மணி நேரத்த பாட்காஸ்ட் கேட்காம, ஏன் பாட்காஸ்ட்டா பண்ணிறக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பிரதர். ஒரு மணி நேரம் நீங்க என்ன பாட்காஸ்ட் நினைக்கிறீங்க? அதாவது அதான் கார் எடுத்தோனே இங்க பேச கூட வந்துட்டு ஆரம்பிச்சுருவேன் லைவ் பிரதர். அதாவது பாஸ்டர் இருப்பானுல்ல அந்த மாதிரி கூடயே வந்துட்டு லைவ் சவுண்டோட சுத்திட்டு இருப்பான். இந்த நேட் ஜியோ வர மாதிரி பின்னாடியே ஒரு அந்த 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 ஒரு மைக் இருக்கும்ல லாங்கா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒருத்தன் டக்குன்னு கீழே ஒரு ஜூம் H1 ரெக்கார்டர் ஒண்ணு. அப்புறம் இந்த இந்த நெஞ்சில ஒரு மைக் மாட்டுறாங்களே இப்ப புதுசா ஒரு டாட் மாதிரி இருக்குங்க அந்த மைக் 3 மாட்டிட்டு நீங்க ரேண்டமா பண்ற ஈவெண்ட்ஸ் மட்டும் போடுங்க. அது மக்களுக்கு போய் சேரட்டுங்கிறேன். அதுலயே அவ்வளவு இல்ல கருத்து அததான் இருக்குங்க. நான் சொல்றேன். ஆக்சுவலா இல்லங்க, இல்லங்க. அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. அவ்வளோ மைக் எதுவுமே எடுக்க போறதில்ல. கார்ல இருக்க டிஃபால்ட் ஸ்பீக்கரே நல்லா தான் பிக் பண்ணுது சவுண்ட. ஸோ அதனால நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு காலையில எந்திரிக்கிறது. எந்திரிச்சுட்டு ஒரு கருத்த சூஸ் பண்ணணும். அவாய்ட் நெகட்டிவிட்டி. அத பத்தி இல்லன்னா ரேங்க் வந்துட்டு நம்மளா பேசிட்டு இருக்கோம். இல்லன்னா ஜெனரலைஸ்ட் அஃபேர்ஸ். இல்லன்னா வந்து இது டாக் அ ஷோ மாதிரியா இல்ல ஒரே ட்ரீ ஸ்கில்லோட பேசுற மாதிரியா நீங்க மட்டுமே நித்யானந்தா மாதிரி பேசிட்டு ஏன் இருக்க பிரதர் மாதிரியா? ஒரேட்லி ஸ்கில்லோட பேசுறதுக்கு நான் என்ன நித்யானந்தாவா? அதான் நானும் சொல்ல வந்தேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆர்ஜே பாலாஜி எல்லாம் கன்சாலிடேட்டடா பேச பண்றாரு. வந்தா ஆர்ஜே இல்ல பாலாஜி அந்த பிரியாணி அளவுக்கு மேன் மாதிரி கன்சாலிடேட்டடா நீங்களும் பேச வந்தா நான் ஏங்க இங்க இருக்கிறேன்? அழகா மதன் கௌரி மாரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மில்லியன்ஸ்ல போயிட்டு இருப்பேன்ல பிரதர். கரெக்ட் தான். அதுவும் கரெக்ட் தான் பாருங்க பாவம். இப்பவே நம்ம இந்த நீங்க ஒரு எபிசோட்லயே சின்ன பேச வந்தது யூடியூபர். ஒண்ணு. சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கோம்ல. பட் ஸ்டில் ஆமா நான் ஏதோ பாவம். ஒரு விஷயத்துக்கு அறைவாக வந்தாலும் நீங்க தடுக்குறீங்க பாத்தீங்களா? ஸோ இந்த மாரி நல்ல நண்பர்கள் அமையறதுனாலயும் நம்மனால சில விஷயத்த பண்ண முடியல. பட் கம்மிங் டூ த டாபிக் அதான். ஏதோ ஒரு டாபிக் எடுத்துட்டு, அந்த டாபிக் அப்படியே சும்மா சுத்தி சுத்தி வாழ்க்கை அனுபவங்கள் நம்மளுக்கே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மணி நேரத்துக்கு பேசி போட்டு விடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பிரதர். ஏன்னா இப்போ வர படமே அந்த மாதிரி எடுக்கிறாங்க நல்லது நிறைய பேர். என்ன சொல்றீங்க? நல்லது பிரதர். எனக்கு ஆக்சுவலா இப்ப அதுதான் எனக்கு ஆக்சுவலா இததான் டாபிக்கா போடணும்னே நான் சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க கரெக்டா அதுக்கு அரைவ் ஆனீங்க. எதுனா நான் ம். ஐம் ஜஸ்ட் கிவிங் a prelude of the topic. We are not going to talk about it. டக்குன்னு வியூவர்ஸ் வந்துட்டு கேட்கறவங்க நம்ம இதுதான் டாபிக் போல இதுக்கே இவ்வளவு நேரம் கழிச்சு அரைவா இல்ல இதை விட லேட் ஆகும் நம்ம டாபிக் அரைவா. So, இது சின்ன டாபிக் சைடுல ஒரு சின்ன ஈஸ்டர் எக் மாதிரி. இல்ல இல்ல எதுக்குன்னா நீ நீ நான் என்ன நீங்க டாபிக் பண்றதெல்லாம் எப்படி ஏன் இருக்குன்னா இருங்க இருங்க scarcity? நீங்க பண்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா இவா போடுறா அவா பிடிச்சுன்றா அவா போடுறா இவா பிடிச்சுன்றாங்கிற மாதிரி சீம்லெஸ்ஸா போகணும்னு எதிர்பார்க்கறீங்க இந்த எபிசோடு. எனக்கு ஆஹ் எப்படி இருக்குன்னா இவனுக்கு என்ன 20 30வது நிமிஷத்துல டாபிக் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறானுங்கிற மாதிரி இருக்கு பிரதர். பிக்ஸ் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப்ல என்ன இல்ல பிக்ஸ் பண்ணுமோ உன் அதையே மைண்ட் வந்து செட் பேசிக்கங்க. ஆஸ் தேவையில்லாம எடிட்டர் புதுசா கொண்டு வராதீங்க. இல்ல உன் மைண்ட் செட் ஆஸ் எடிட்டர் ஏன்டா ஒரு 20 நிமிஷம் சிக்குமா இது கரெக்டா இருக்கும் இது ஒரு ஃப்ளோல இருக்கு இதை எடிட் ஆமா. பண்ணலாம்னு பாக்கலாம்னு இருக்கு. நான் எப்படி இருக்கேன்னா பேசுறது எல்லாமே கண்டென்ட்டா இருக்கு எது பொறுக்க வரும்னு தெரியல இவர் அப்படி பேசிட்டு இருக்கேன் நான். சரி பிரதர் கேருங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதான் எனக்கு ஆக்சுவலா இப்போ வந்துட்டு ஸ்கேர்சிட்டி பிரதர் எதனாலன்னு தெரியலன்னா எனக்கு சுத்தமா மூளையே வேலை செய்யறது இல்லையா இல்ல எனக்கு வந்துட்டு என்ன எந்த படம் பார்க்கணும் என்ன படம் பார்க்க கூடாதுன்னே தெரியல. ஐ மீன் நிறைய படம் இருக்கு நல்ல படங்கள் அதுல எதை சூஸ் பண்றதுன்னு தெரியலையா இல்ல சில டைம்ல நம்ம ஒரு ஜானர் ஸ்பெசிபிக்காவே படம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரியா இல்ல ம். நிஜமாலுமே தமிழ் சினிமால சுத்த மாதிரி தான் படம் வருதான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆனா ஒரு நல்ல படம் கூட கண்ணுல சிக்க மாட்டேங்குது. ரொம்ப குழம்பி போய் 2001 2002ல வந்து இங்கிலீஷ் படத்துல பாத்துட்டு இருக்கேன். அதுவும் மொக்கையா தான் இருக்கு சில டைம். இல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்ததா இருக்கு. எனக்கு ரொம்ப ஸ்கேர்சிட்டி பிரதர்.
கடைசியில சுழல் ஓர்டெக்ஸ் 2 மாதிரி எதையாவது ஒண்ணு எடுத்து பார்த்து அதுல ஒரு 2 எபிசோடு பார்த்து கரும துப்பி அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. இப்ப இல்லடா அந்த லெவல்ல உனக்காவது எனக்கு போயிட்டு படம் இருக்கு. பார்க்கறதுக்கு டைம் இருக்குல்ல. என் லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு பிரதர். காலைல ஓ, எந்திரிச்சு நீங்க நான் படம் ஆபீஸ் போயிட்டு பார்க்கறதே ஒரு பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கீங்க. டேய் நான் படமே பார்க்கறது இல்ல பிரதர். நான் முன்னாடியாவது ஃப்ரைடே போய் ஏதாவது ஒரு படத்துக்கு காசு குடுத்து பார்த்துட்டு வந்துருவோம். அதையாவது ரேண்ட் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் ஷிட்டி ஃபிலிம்ஸையாவது பார்த்துட்டு இருந்தோம். இப்ப வந்து இப்பதான் நான் வரதே படமே இல்லையே பார்க்கறது ஒரிஜினலா இல்ல. படம். இல்ல அதான் படமும் நீங்க வர்றது நீங்க இல்ல. சொல்ற மாதிரி எனக்கு அந்த கிரைசிஸும் இருக்கு. பட் இருந்தாலும் அதான் உங்களுக்கு இது ஒரு ஜெனரல் மைண்ட் செட் தான் பிரதர். இப்ப நீங்க ஒரு சினிஃபைலா இருக்கீங்க, ரொம்ப படம் பார்க்குற ஆளா இருக்கீங்க அப்படின்னா இது உங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு பாகமா இருக்கும். எய்தர் இட் வில் பி அ ஹாபி ஆர் இட் வில் பி லைக் யுவர் லைஃப் ஸ்டைல் ஆஃப் லைக் எவ்ரி டே டு டே லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ஒரு படம் பார்ப்போம், ஒரு நாளைக்கு ஒரு படம், இல்ல வாரத்துக்கு ஒரு 2 படம், இல்ல 3 படம் அப்படி. இப்ப அந்த 3 படத்துக்கான உங்களுக்கு ஆல்ரெடி மைண்ட் செட்ல சில பேர்லாம் செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எழுதி வச்சுட்டு பார்ப்பாங்க இல்லையா? நம்ம நிறைய படம் பார்த்துட்டே இருக்கிறதுனால சில சில டைம்ல செட் ஆஃப் ஃபிலிம்ஸுக்கு பேசினாதான் யாருக்காவது தெரியும். நம்ம தான் 8 மணி நேரம் எதுலயே எங்கேஜ் ஆயிடுறோம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிராவல் எல்லாம் போயிடுது. இதுக்கப்புறம் எவன்கிட்ட பேசி அவங்ககிட்ட அவன் நம்மள மாதிரி ஆல்ரெடி ஒரு பேரலல் டைம் லூப்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு மாப்பிள்ள ஒரு 2 படம் சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதலாம் முடியாது. இப்ப நேரா வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு அப்ப தோணும் மைண்ட் செட்ல இந்த படம் வரணும், டக்குன்னு பார்க்கணும். இல்ல அமேசான் பிரைம் போய் நவ் ஸ்டோரிங்ல போய் பார்க்கணும். கரெக்டா? இல்ல வேற என்ன பிளாட்ஃபார்ம்ல அது வருதோ பார்க்கணும். இல்ல கடைசியில தமிழ் கண்ணில் பாத்துறோம். அதுதானே பைரசி தவிர்ப்போம். பட் இருந்தாலும் அப்படிதானே ஒர்க் ஆகுது. இப்ப எனக்கு எப்படி ஆயிருச்சுன்னா இதுல எ- நீங்க சொல்ற மாதிரிதான் ரொம்ப லிமிடெட் டைம் தான். 3 மணி நேரம் படத்தை ரெண்டா பிரிச்சு பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. பட் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு தான் கடைசியில போறோம். ஒரு நல்ல படம் சிக்கிருச்சுன்னா ஃபுல்லா உட்காந்து பாக்குறது, 2 மணி ஆனாலும் உட்காந்து பார்த்துட்டு லேட்டா ஆபீஸ் போறது. இல்லைன்னா என்ன பண்றது, அதை 1.5 மணி நேரம் பாட்டு போர் அடிக்கும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாக்குறது. இது ரொம்ப மட்டமான செயல். பட் அதையாவது பண்றோம். இப்ப இது பண்ணணும்னாலே இதுக்கு என்ன படம்னு தெரியணும் இல்லையா? எனக்கு அதுவே இருக்க மாட்டேங்குது. 1 மணி நேரம் தேடுறது படத்தை, அதுக்கப்புறம் அந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் பாட்டு இந்த படம் ஆல்ரெடி பார்த்தமே இல்லை, இந்த படம் காட்டு குப்பையாட்டு இருக்கு, இதை எதுக்கு சூஸ் பண்ணி நம்மளோட அந்த 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும், இன்னொரு 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நாளைக்காவது படம் பார்த்தலாம், இன்னொரு 1 மணி நேரம் தேடுறது பிரதர். இப்ப எனக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு கிரைசிஸ் வந்துருச்சா இல்ல சினிமா கிரைசிஸ் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல பிரதர். அந்த ஆங்கிள் போயிட்டு இருக்கு. இல்ல ஆனா சூப்பர் படம் நிறைய இருக்கு ஆல்ரெடி உலகத்துல. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சூப்பர் படத்துல எது பெஸ்டஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அதை எடுத்து என்னோட 2 மணி நேரம் என்னோட பொண்ணான 2 மணி நேரத்தை நான் செலவு பண்றேன் அப்படிங்கிற ஒரு லூப்புக்குள்ள போறது. ஆனா அந்த பொண்ணான 2 மணி நேரத்தை எதுக்கு செலவு இருங்க, அந்த பொண்ணான 2 மணி நேரத்தை எதுக்கு செலவு பண்ணுவோம்னா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்றதுக்கு செலவு பண்ணுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஓடிடி ஆப்குள்ள போயிட்டு அந்த என்ன படம் சூஸ் பண்றதுக்கு பண்ணுவோம் இல்லையா, அதுல 2 மணி நேரம் போனா பரவாயில்ல. ஆனா ஏதோ ஒரு படத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அது கரெக்ட். இன்னொன்று இருக்கு, இன்னொரு மோசமான 2 மணி நேரம் செலவழித்தல் இருக்கு. எதுன்னு சொல்லுங்க? காசிப்ஸ் கேட்பது விடாமுயற்சி பாக்குறதா? பண்ணிட்டீங்க இல்லையா டாபிக் இல்ல இல்ல செய்யார் பாலு, இந்த மாதிரி ஒரு சில ஜந்துக்கள் இருக்குது. இதுகளோட வீடியோவை பார்த்து வாழ்க்கையை அளிக்கிறது brother. பான் பார்த்து வாழ்க்கை ரீசெண்டா நான் வேற ஒரு எபிசோட்லயே நான் சொல்லி இருந்திருப்பேன். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லி இருந்திருப்பேன் வேற ஒரு எபிசோட்ல பேசினது. பாத்ரூம்ல குளிக்கும் போது ஷவரை போட்டு விட்டு சைட்ல போனை வச்சு பாக்குறது வீடியோ. அதுல எனக்கு மேக்சிமமா இப்ப சூப்பரா ஒர்க் ஆகிற ஒரு வீடியோ என்னன்னா வந்துட்டு இதுதான், வலைபேச்சு தான். அவனுங்க தான் 10 நிமிஷத்துக்கு அப்படியே இழுத்து இழுத்து பேசிட்டே இருப்பானுங்க. ஸோ 10 நிமிஷத்துல நீங்க டக்குன்னு அக்யூரேட்டா குளிச்சுட்டு வெளில வந்துடலாங்கிற ஒரு ரொட்டீன் எனக்கு இப்ப செட் ஆயிருக்கு பிரதர். வலைபேச்சை கேட்டு நான் எனக்கு தெரியல பிரதர். இப்ப வலைபேச்சு வந்துட்டு அவனுங்க இதோட அவனுக்கு வந்துட்டு எப்படின்னா டெம்பிள் மங்கிஸ் வந்துட்டு தமிழ் யூடியூப் கிரியேஷனோட முன்னோடி மாதிரி வலைபேச்சு முன்னோடி ஆஃப் காசிப்ஸ். வலைபேச்சும் இந்த இவனும் நம்பால் இருப்பாப்ல இல்ல பைல்வானும். இப்ப பைல்வான் அடிச்சு தூக்கிட்டானுங்க. வலைபேச்சுக்கு பேர்ல ஒரு 100 பேர் வந்துட்டாங்க பிரதர். ஒரு குட் பேட் அக்லி வீடியோக்கு ஒரு பைல்வான் வந்து ஒரு 10 சென்டென்ஸ் தான் மாத்தி மாத்தி சொல்றானுங்க எல்லாரும். எதுவுமே நியூ கான்டென்ட் கிடையாது இதுல. அதாவது குட் பேட் அக்லில இருந்து ஒரு இன்சைட்டோ இல்ல ஒரு புது இன்ஃபர்மேஷனோ கிடையாது பிரதர். இது நல்லா இருக்க பொழுது சூப்பரா இருக்க பொழுது அடிச்சு நொறுக்கிட்டாரு, தும்சம் பண்ணிட்டாரு, ஃபேன் பாய். அதுக்கப்புறம் 10 மில்லியன் நியூஸ் இருக்கிற ரெக்கார்டெல்லாம் அடிச்சாரு. இதுதான் இது யாருனாலும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தானே. பட் இருந்தாலும் இதை நம்ம மைண்ட் ஏன் பார்க்க வைக்குதுன்னு தெரியல. இவனுக்கு ஏதோ புதுசா தெரியும் நமக்கு சொல்ல போறான், இல்ல நமக்கு ஏதோ என்னன்னு தெரியல பிரதர். எதர் இட் இஸ் லைக் இந்த ஏரியால இப்ப நம்ம எல்லாத்துட்டையும் இந்த பேசுறது கம்மியாயிருச்சு நம்ம லைஃப் ஸ்டைல்னாலங்கிறங்காட்டி ஒரு டீ கடை பெஞ்ச் நமக்கு தேவைப்படுது, அது இவன் நமக்கு கொடுக்குறான் அதனாலயா,
இல்ல நிஜமாலுமே நம்ம மைண்ட் இல்ல இவன் புதுசா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல போறான் தமிழ் சினிமால இருந்து, இல்ல குட் பேட் அக்லில இருந்து, அதனால நம்ம கேக்குறோமா? இல்ல இதுல சும்மா ஒரு இயர் ஆர்கேசமா, இவன் வேற ஒருத்தனை பத்தி பேசுறான் நம்ம கேட்போம்னு ரேண்ட்டுக்கான இயர் ஆர்கேசமா என்னன்னு எனக்கு தெரியல பிரதர். பட் அடிக்ஷன் இருக்கு பிரதர். இருக்கலாம். இது வலைப்பேச்சு கொஞ்சம் லாஜிக்கலா பொய் சொல்லுவானுங்க. பட் பைல்வான் ரங்கநாதன் கான் வைல்ட் வித் ஹிஸ் இமேஜினேஷன். அதனால ஹி வாஸ் கேன்சல்டுன்னு வச்சுக்கங்க. பட் ஆனா நீங்க சொல்ற மேட்டர் கரெக்ட் தான். இதனால என்னன்னு தெரியல. மேபி சினிமாவை பத்தி தெரிஞ்சுக்கிறேங்கிற ஒரு ஒரு இமேஜினேஷனா நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா என்ன கருமன்னு தெரியல. நான் ரீசெண்டா ஒருத்தரை பிரதர் பார்த்தேன் நீங்க பிரதர். மட்டும் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா லட்சம் பேர் இருக்கானுங்க. ஜென்ரல் ஆடியன்ஸே அவ்வளவு பேர் இருக்கானுங்க. அதுக்கு வீடியோஸ் வியூஸ் பாத்துட்டீங்களா பிரதர்? விட்டா குட் பேட் அக்லி வீடியோ விட இவனுக்கு வீடியோக்கு அதிக வியூஸ் வந்துரும் போல வருது. பயமா இருக்கு எனக்கு. அந்த மாதிரி இருக்கு வலைப்பேச்சுக்கெல்லாம் ஹெவி ஃபேன்ஸ் இருக்காங்க பிரதர். பிரதர். வலைப்பேச்ச விடுங்க. வலைப்பேச்ச அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் வெளியவே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஆளு. அவனுக்கு சேட்டன் ஸ்லேவ்ஸா மாறிட்டானுங்க. வலைப்பேச்சுக்கு பேரலா சொல்றேன். லட்சம் பேர் இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது பிரதர். கண்ணாடி ஓட்டு ஒருத்தர் ஒரு 3 பேர் இருக்காங்க. கண்ணாடி ஓட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? இல்ல முதல் பீரியாடிக்கா அவங்க முதல்ல வந்துட்டு ஒரு செய்தியாளரா இருந்தாங்களா? இப்ப வந்துட்டு அந்த சினிமா பத்தி எழுதுவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட்லாம், அந்த மாதிரி இருந்து இப்ப அவங்களுக்கு சுத்தமா வேலை இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில சரி ஓகே யூடியூப் மீடியத்துக்கே நம்மளும் வந்துருவோம் இந்த மாதிரி பேசுவோம் சொல்லிட்டு அந்த காசிப்ஸ் வச்சு இப்ப நெக்ஸ்ட் லெவல் வராங்களா? இல்ல இவங்க எல்லாம் யாருன்னே தெரியல. ஒரு ப்ரொடியூசரா அவர் கிளின்னு கிளிப்பாரு அவர் எல்லாத்தையும் போட்டு. தங்கர் மச்சான மட்டும் எடுத்து ஆங்கர் போட்டு இருப்பாரு பாத்திருக்கியா? தங்கர் மச்சான ஒரு கான்டென்ட்டா வச்சு அப்படிதான் ஃபேமஸ் ஆனாரு அவரு. நிறைய பேர் இருக்கானுங்க பிரதர். நீ யூடியூப் உள்ள போனா இது ஒரு 2 டைம் பாரு. இப்ப ஐடென்டிஃபை பண்ணிடும். ஒரு தனி செக்மெண்ட் நினைக்கிறேன். பிரமாதமா பாத்துட்டு இருக்கலாம் பிரதர் உட்காந்து. 40 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் சாலிடா பேசுவாங்க. என்ன இப்ப கொஞ்ச நாள் இதுல புடிச்சிட்டு இருக்கானுங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த அல்காரத்துக்குள்ள புடிச்சிட்டானுங்க. இந்த இது கும்பமேளாக்கு ட்ரெயின் போய் இடிக்கிறானுங்க தெரியுமா? அடிச்சு உடைக்கிறானுங்கல்ல. அந்த ரீல்ஸா ஆமா. வந்துகிட்டு இருக்கு. கும்பமேளா ரீல்ஸா வந்துகிட்டு இருக்கு எனக்கு. எவன் என் பக்கத்துல அது அந்த கும்பமேளான்னு பேசிட்டு போனான்னு தெரியல. அது ஃபோன் ரெக்கார்ட் பண்ணிருச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப முடிஞ்சு. இவரு கும்பமேளா புடிச்சிருக்குதாட்டா இருக்குது. சங்கினா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பமேளாவா எனக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா. உனக்கு முடிச்சு விட்டுருவாங்க இன்னி. ஃபுல்லா உன்னோட இதை வந்துட்டு ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா AI. எனக்கு வந்துட்டு இப்படி ஸ்பேம் அந்த பண்ணிட்டு இருக்கு பிரதர். இவன் அம்பானியோட பையன் குதிச்சு குதிச்சு அதுக்குள்ள போறான் தண்ணிக்குள்ள. அதையே போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. சரி தெரியல அது கமெண்ட்டுக்குள்ள என்ன போய் தெரியல. ஜாலியா படிக்கலான்னு பார்த்தா அதுல போட்டிருக்கானுங்க ஹீ இஸ் லாஃபிங் அட் யுவர் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு. நானே மெலங்கலிக்கு லாஃப் தான்டா போட்டுக்கிட்டு இருக்கேன் பேங்க் பேலன்ஸ் பார்த்துங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஸோ அதான் பிரதர். இப்போ இந்த ஆங்கிள் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கு நடுவுல ஒரு படம் 2 படம் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் கடைசியில் நம்மள வந்துட்டு ஊம்ப விட்டுறானுங்க பிரதர். இப்ப இந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. அது அதனாலதான் அது பிரதர் இல்ல அந்த படம் ஒரு தமிழ் படமா இருந்தா, அந்த படம் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரோட படமா இருந்தா பிரதர் நான் என்ன பேசின பண்ணுவீங்க? பேச்சுக்கெல்லாம் கடைசியில போயிட்டு நான் பார்த்தேன் பிரதர். முடியல இல்ல பிரதர் இல்ல எனக்கு. நான் அதான் நான் இது இது வந்து இந்த இந்த அந்த எபிசோட வந்து உங்களுக்கு இதா வச்சிருக்கேன் பிரதர். பிளாக்மெயில் சிப்பா. வாரம் வரலன்னா அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன் நானு. நீங்க இவ்வளவு நாள் செருப்புல அடிக்க வேணாம் கேட்டுக்கிட்டு போட்டு இருக்கீங்களே வந்துட்டு. பாட்காஸ்ட். அவன் பாருங்க எவ்வளவு ஒரு முட்டாளா இருக்கான்னு சொல்லி அந்த இதை போட்டு விட்டுருவோம் பிரதர். நான் வேற நாஸ்டானமஸ் ப்ரெடிக்ஷன் மாதிரி மைல்டா ம் ப்ரெடிக்ஷன் எல்லாம் ம் போட்டேன் அதுல. சரி நல்லா ம் இருந்துரும். இது நல்லா இல்லாம ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் நினைச்சேன். செஞ்சு விட்டானுங்க பிரதர் என்ன. கடைசியில மகிழ் திருமேனி நீங்க அப்ரூவரா இல்ல மாறிட்டீங்க நீ பிரதர். அதுல வந்து சொன்ன மிகப்பெரிய மேட்ரு என்னன்னா வந்து அஜித் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொன்னேன். ஆனா விடாமுயற்சி பாத்தீங்கன்னா கொடூரமா இருக்கு பிரதர் படம். படம் கொடூரமா இருக்கிறது முக்கியம் இல்ல. என்னடா எவன்டா இப்படி நடிக்க சொன்னது இவனுங்கிற மாதிரி நடிச்சு வச்சிருக்கான் பிரதர். என்ன பிரதர் சொல்றீங்க? ஒரு ரொம்ப கேவலமா சூப்பரான இருக்கு படம் பிரதர் அஜித் பிரதர். ஆக்டிங். இல்ல இல்ல பிரதர் நான் என்ன அதை எப்படி அது ஒட்டவே இல்ல பிரதர். எல்லா கேஷும் எல்லாருக்கும் ஒட்டாது இல்லையா? அது மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அது அது அஜித்துக்கு ஒர்க் அவுட்டே ஆகாத மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வேற யாராவது ஒரு ஒரு செகண்டரி பிளேயர் வச்சு பண்ணி இருந்திருக்கலாம். அது எதுக்குடா அஜித் குமாரை ஆக்சுவலா கூப்பிட்டு இதை பண்ணணும்னு நினைச்சீங்க? இல்ல இதுல மெயினான விஷயம் என்னன்னா எனக்கு முன்னாடியே இதுல இருந்து ஸ்மெல் அடிச்சுது இந்த பாடியில இருந்து. அதனாலதான் நான் தியேட்டருக்கு போல. ஆனா தியேட்டருக்கு போலனாலும் பிரேக் டவுன் படம் நல்லா இருக்கும்னு எவனோ ஒருத்தர் சொன்னான். நீ சொன்னியா? நீ தான் ட்ரைலர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்
இவன் ஹரி கமல்லாம் பார்த்து சொன்னானுங்க. ஸோ அத வச்சு பிரேக் டவுன் படம் பார்த்தேன் நானு. அது வந்த டைம்க்கு அது ஒரு டீசென்ட்டான அ இந்த இது சொல்லுவானுங்கல்ல, பிரதர் ரோடு ஆக்ஷன் த்ரில்லர் படம். பிரேக் டவுன்லயா பிளாஸ்ட் சீக்வென்ஸ் அதெல்லாம் இருக்கும் தானே? ஒரு பிரிட்ஜ் கிட்ட ஒரு டேய் பிளாஸ்ட் நான் சீக்வென்ஸ் தான் எல்லாம் வரும்ல. சொல்றேனேடா. ஒரு கார் டேய் நான் தான் சொல்றேனே. பிரேக் டவுன் வந்து ஒரு டிபிக்கல் பாப்கார்ன் த்ரில்லர் படம்டா அது. புரியுதா? எடுத்தா 1 1/2 ஆமா. மணி நேரம் படம் அது. அந்த கதைய 1 1/2 மணி நேரம் மட்டும் தான் நீ எடுக்கவே முடியும். புரியுதா? அதுக்கு மேல நீ அந்த பலூன ஊதவே முடியாதுங்கிற மாரி ஒரு படம். ஆனா, அதுல அவன் சிப்பா என்ன வச்சிருப்பான்னா, ஒன்ஸ் இந்த இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இட் இஸ் கோயிங் டூ பி ஒன்லி கோயிங் அப்வர்ட் ட்ரெண்ட் தான். டவுனே கிடையாது. அப்படியே அந்த அந்த ஆக்ஷன வந்து அடுத்தடுத்துன்னு கொண்டு போயிட்டே இருப்பான். அ ஆமாங்க. புரியுதா? 1 1/2 மணி நேரம் தான்டா படமே. பிரேக் டவுன் படமே 1 1/2 மணி நேரம் தான்டா. ஆமா பிரதர். பிரதர் நீங்க அந்த படம் இருக்குல்ல, அது ஒரு ஸ்லோ பர்னர் தான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஒரு பிக்கப் ஆகும். பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் போயிட்டே இருக்கும் பிரதர். இது பிக்கப்பே ஆகாது பிரதர் இந்த படம். அப்படியே படுக்கும் பிரதர். அதுதான் பிரதர் எனக்கு ஒரு பெரிய அப்செட்டிங்கான விஷயமா இருந்துச்சு இந்த படத்துல. எனக்கு பேசிக்கா இந்த படத்த எதனால மவுண்ட் பண்ணானுங்கங்கிற ஒரு பெரிய டவுட்டே இருக்குடா. ஏன்னா, முன்னாடி எனக்கும் அந்த விக்னேஷ் டவுட் இருக்கு. சிவன் கூட ஒரு படம் வச்சான். அந்த படம் வேணான்னு முடிவு பண்ணிட்டான். சரி இப்ப வேற ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்கல்ல. ஏன் பிரேக் டவுன ரீமேக் பிரதர் பண்ணணும்னு இது ஃபர்ஸ்ட் இப்போ நினைச்சானுங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அதான் நான் சொல்றேன் பாருங்க. இது நான் கேட்ட காசிப்ஸ் படி இந்த இந்த இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? யூடியூபோட சஜஷன்ஸ் எல்லாம். அதுல பார்த்தது படி ம். இட் வாஸ் சஜஸ்டட் பை அஜித் குமார் போல பிரதர். அந்த கான்டென்ட் பீஸ்க்காக. அது என்ன அஜித் குமார் இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னு தெரியல. மேபி அந்த அதாவது அஹ், அந்த புரோக்கன் லைஃப்ல வந்துட்டு ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்பி அவன் ஒய்ஃப் கூட சேர்றான். சேர்ந்து திரும்பி நார்மலைஸ் பண்றான். அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா எடுப்பான். அதுவா என்னன்னு தெரியல பிரதர். எனக்கு ஆக்சுவலா அந்த படம் ஆனா சுத்தமா ஜாயினே ஆக ஆனா மாட்டேது பிரதர். ஃபர்ஸ்ட் அந்த படம் பார்க்கும்போது சொல்றது இருந்து. கேளுங்க. ஒரு நம்ம பிரேக் ஆனா டவுன் சில பேர் பார்த்தோம்ல. சொன்னாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இது இருக்கு இல்லையா? அந்த லவ் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகல பிரதர். அதுல அந்த அஜித்தோட கெட்டப்பா இருக்கட்டும். எனக்கு அதெல்லாம் சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. அது ஏன்னு எனக்கு தெரியல. இது அதான் டெஸ்டினி அப்படின்ட்டு இருப்பாரு. ரொம்ப லோன்லியா இருக்கு பிரதர் அது. ஆமா. குமாரும் அந்த 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 பாட்டு வரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பாட்டு. அந்த அந்த பாட்டுக்கு அரைவாருக்குள்ளே நான் படுத்துட்டேன் பிரதர். லிட்டரா. எனக்கு ஒட்டவே மாட்டேது. ஒரு அஜித் குமார் படம் மாரியே ஒட்ட மாட்டேது. ஓகே நம்ம கன்வென்ஷனல் மைண்ட் செட்ல ரொம்ப ப்ரீ ஜட்ஜ்மெண்டலா போய் படம் பார்த்திருக்கோங்கிற மாரி இருந்தாலும், நான் அந்த படத்த ஸ்டோரி சென்ட்ரிக் படம் ஒரு ஒரு நேர்கொண்ட பார்வை ஸ்டைல்ல இருக்கும்னு நெனச்சு தான் போய் பார்த்தேன். எனக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு திரக்க தகையிட ஃபீல்லாம் தேவையில்லன்னு தான் போய் பார்த்தேன். பட் இருந்தாலும் அந்த படம் ஸ்டோரியாவே நெறைய அடி இருக்கு பிரதர் அதுல. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாரி தான். இவ்வளவு ட்ராகியா அந்த படத்த எடுக்கணும்னு அவசியம் இல்ல. 2வது இது அஜித் குமாருக்கான படமான்னே தெரியல. அஜித்தோட ஆக்டிங் ஒட்டவே மாட்டேங்குது படத்துல. இன்னொன்னு இருங்க நான் வந்து ஸ்கோப்பே இல்ல. இப்போ ஸ்கோப்பே இல்ல. இப்போ நீங்க விடாமுயற்சி பார்த்தீங்கல்ல. விடாமுயற்சிய ஆமா. எண்ட் டு எண்ட் உங்களால என்னைக்குமே சம்மப்பே பண்ண முடியாது. இந்த சீக்வென்ஸ்ல இருந்து இந்த சீக்வென்ஸ். இந்த சீக்வென்ஸ்ல இருந்து இந்த சீக்வென்ஸ்ன்னு. ஏன்னா போட்டு குழப்பு குழப்பு குழப்புன்னு குழப்பி வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியல. இந்த இது இது எப்படி இந்த இந்த பலூன ஊதி உடைக்காத அளவுக்கு வைக்கணும்னு அவனுக்கு தெரியல. பட் பிரேக் டவுன நான் சிம்பிளா சொல்றேன் பாரேன். நீ பார்த்துட்டியா பிரேக் டவுனு? நான் பிரேக் டவுன் ட்ரெய்லர் மட்டும் பார்த்திருக்கேன் brother. பிரதர் நான் பிரேக் டவுனோட கதைய சொல்றேன் பாருங்க. விடாமுயற்சிக்கும் பிரேக் டவுனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதோட ஐடியா தெரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு விடாமுயற்சியில என்ன மெஸ் அப் ஆயிருக்குன்னு சிம்பிளா புரியும். நான் சீக்வென்ஸா சொல்றேன். எடுத்தோன்னயே கார் வந்துகிட்டு இருக்கும். சரியா? ஹீரோ, ம். ஹீரோயினுக்குள்ள பிரச்சனையே இருக்காது. அவங்க நார்மல் கப்புல். வண்டி நின்றும். ஓ இந்த டிவோர்ஸ் மேட்டர் இதே அதெல்லாம் எதுவும் மாரி கிடையாது. எதுவுமே கிடையாது. டேய் நான் தான் சொல்றேனேடா, அதுல எடுத்தோனே வண்டி ஒரு வந்து அந்த அந்த டிஸ்டன்ட் பிளேஸ் அ, நான் சொல்றேங்க இருங்க. ஃபுல் கதைய சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். அந்த டிஸ்டன்ட் பிளேஸ்ல கார் வந்துகிட்டு இருக்கும். புது காரு. ம், கார் ம், வந்தோனே தெரியாம ஒருத்தன்ட்ட லைட்டா சைடு வாங்கிருவானுங்க. அவன் பார்க்க கொஞ்சம் டெரிஃபையிங்கா இருப்பான். ஆனா, அவன் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான் அந்த கார்ல. சரியா? அவனும் அவன் கூட ஒருத்தன் இருப்பான். ம், அவனுங்க கூட ரோட் ரேஜ்ல ம், இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்துருவானுங்க. இவனுக்கு கார் பிரேக் டவுன் ம், ஆயிரும். ஆஸ் யூசுவல் ம். அவனுங்க தான் அத பண்ணியிருந்திருப்பானுங்க. ஒரே ஒருத்தன் ட்ரக்ல வருவான். ஓகே. அவன் ட்ரக்காரனோட பொண்டாட்டிலாம் அதுல இருக்கவே மாட்டா. ட்ரக்காரன் மட்டும் வருவான். தெரியும், தெரியும். அது அதுல இவ தெரியும். ஏறிருவா. அதுல இவ ஏறுனதுக்கு அப்புறம், அதே மாரி இவ காணாம போயிருவா. இவன் வந்து அந்த கஃபேக்கு வருவான். அவன் ஒய்ஃப் இருக்க மாட்டா. நேரா போவான். போலீஸ்ட்ட ம், போவான். போலீஸ் வந்து அ இப்ப பார்க்குறேன்னு சொல்லுவான். அந்த ட்ரக்காரங்கிட்ட போயிட்டு இது பண்ணுவான்.
அவன் நடிப்பான். மறுபடியும் அந்த கஃபேக்கு வந்தா ட்ரக்காரனை கண்டுபிடிச்சு ஒருத்தன் அவனை சேஸ் பண்ணி போயிடுவான். அந்த ட்ரக்காரன்கிட்ட கேட்பான். ட்ரக்காரன அந்த கஃபேக்கு வருவான். கஃபேக்கு வந்தா, இந்த மாரி இந்த ட்ரக் அந்த வழியா தான் போச்சு அப்படின்னு சொல்லிருவானுங்க. பார்த்தா அந்த ட்ரக்க கண்டுபிடிச்சுருவான். அந்த ட்ரக்க கண்டுபிடிச்சு அந்த அந்த அவன் சொன்னான்ல, இந்த கஃபேல ஒருத்தன் சொல்றான்ல, அந்த இடத்துக்கு ஆமா. போவான். அங்க போனா அவனுங்க அடிச்சுட்டு, "அங்க பாரு அந்த ஊர்ல இருக்க பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு வாடா" அப்படிம்பானுங்க. பேங்க்ல போய் காசு எடுத்துட்டு வர ட்ரை பண்ணுவான். வர்ற வழியில இவனுக்கும் இவனுங்க எல்லாருமே ஒரே கேங்குன்னு தெரிஞ்சிரும். அந்த கேங்ல ஒருத்தனுக்கு கூட ஒரு சின்ன ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இருக்கும். அதுல தான் அந்த போலீஸ்காரன சுடுற சீன் வரும். சரியா? ம். அங்கிருந்து எஸ்ஐ வந்தா, ம். ஆ அந்த ட்ரக்லாம் இருக்க இடத்துக்கு வந்துருவான். ட்ரக்லாம் இருக்க இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கிருந்து எப்படி இருக்கும்னா, அந்த ட்ரக்ல எப்படி அவன் ரன்னிங் ட்ரக்ல எப்படி கீழ அடியில இருந்து படுத்து ட்ரக்ல போய் இதாகுறாங்கிற மாரி இருக்கும். ட்ரக்ல மறுபடியும் சேஃபான ம். பொசிஷனுக்கு வராங்கிற மாரி இருக்கும். அந்த ட்ரக் வந்து கரெக்ட்டா எங்க போய் நிக்கும்னா, இவனுங்களோட ஹைட் அவுட்ல போய் நிக்கும். அங்க ஒய்ஃப் இருப்பா. அவள அங்கிருந்து காப்பாத்தும்போது, அவனுங்க பார்த்துருவானுங்க. அவனுங்க சேஸ் பண்ணிட்டு வருவானுங்க. கடைசியா வந்து எப்படி அவனுங்கள்ட்ட இருந்து இவன் தப்பிக்கிறான் இவன் ஒய்ஃபோட அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதையில வந்து இல்ல இப்ப எதுக்காக கேரக்டர்ஸ்க்குள்ள கடத்துவானுங்க டிராமான்னு ஒண்ணே இல்ல. அம்மாவ? ஃபேஸ் காசு தான்டா. மார்ஃபிங்லாம் காசு மட்டும் பண்ணுவாங்களா? தான். இல்ல ரஷ்யன் ஸ்டைல் இருப்பாங்களா? அந்த அந்த மாதிரி ஒரு பிளாட்டே கிடையாது. அவனுங்க பேசிக்கா அது எப்படி கடத்தி இருக்கு காசு ஜம்மு வாங்குற கஞ்சா? குரூப். பிரதர் அதுல வேற லாஸ்ட்ல ஒரு சீனு மூதேவி இது போன வாரம் செத்து போனாலே சாந்தி அந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பானுங்க சாந்தி பாத்திருக்கியா? ஒரு இவரு அதான் சொல்றேன். ஒரு சி அம்மா நான் குத்தி நான் செத்து என்ன போட்டுருப்பான் சொல்றேன்னா தாய். நான் என்ன சொல்றேன்னா, பிரேக் டவுன் படம் எடுத்தவனுக்கே அவனே அவ்வளவு யோசிக்கல. அவனே என்ன யோசிச்சிருக்கான், 2 பேர் வரானுங்க, பொண்ண கடத்திட்டு காசு கேட்கறான். இவன் கொஞ்சம் கெத்தா ஹீரோயிக்கா கடைசியா ஸ்டண்ட் பண்ணி ஹீரோயின காப்பாத்திடுறாங்கிற பக்கா கமர்ஷியல் கதை. ஆனா அவன் அவன் அதுல செல்லிங் பாயிண்டா யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி a ரோட் பேஸ்ட் ஸ்டண்ட் ஃபில்ம். புரியுதா? ரோட் ட்ரிப். யா. ரன்னிங் அது வெஹிக்கிள்ஸ்ல ரொம்ப இவனுங்க பழைய ஸ்டண்ட் பண்ண படம்ங்கிறங்காட்டி போறானுங்க. அப்ப அது ஒரு ஹைலைட். ம். கரெக்ட்டா? ஓ! இப்போ இப்ப அந்த அந்த கான்செப்ட்டே படத்த வந்துட்டு அவன் அந்த அந்த ஹைவேல நடக்கக்கூடிய ஸ்டண்ட்ஸ் தான அந்த படத்துல. ஆமாண்டா. அந்த அதான் சொல்றேனே. இன்டர்வல் ஹை பிளாக்கு ஸ்டண்ட் சீக்வென்ஸ்க்காக முடிஞ்சோனே பார்க்க வேண்டிய படம் அது. அதான் இன்டர்வல் பிளாக்ல இவன் வந்து எப்படி ரன்னிங் ட்ரக்ல வந்து இவன் எப்படி அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கிருந்து மேல ட்ரக் மேல ஏறி அந்த வில்லனோட இடத்துக்கு போய் அங்க கன்னை காமிச்சு இவனெல்லாம் மிரட்டி ஒய்ஃபோட ஈஸியா தப்பிச்சிடலாம் நினைக்கும் போது அவனுங்க இவனுங்களை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. புரியுதா? அது அது மொத்தமுமே ஓகே. ஒரு சிங்கிள் பிளாக். ஒரு ஒரு 40 மினிட்ஸ் ஆஃப் இந்த ஆக்ஷன் மட்டும்தான். அவன் தெளிவா யோசிச்சிருக்கான். 1.5 மணி ஓகே. நேரம் படத்துல நான் 50 நிமிஷத்த பக்காவா செட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு செட்டப்ல அடுத்த 40 நிமிஷம் கண்டினியூஸ் சேஸ். இவனுங்க எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைக்கும்போது, அந்த கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வந்துகிட்டே இருக்கும் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஆனா எல்லாமே இட் இஸ் ஆன் த ரோட். ஸோ ஆடியன்ஸ் வில் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் தி சீட்ங்கிற மாதிரி அவன் யோசிச்சிருக்கான். உனக்கு நீ ஒரு பாப்கார்ன் த்ரில்லர் உட்காந்து பார்க்கும்போது இது டீசென்ட் இட் ஒர்க்ஸ் டீசென்ட்லிங்கிற மாதிரி தான் உனக்கு இருக்கும். சரியா? ஆனா இப்ப நீ ஆமா. அந்த படத்தை தமிழுக்கு இப்ப நீ அடாப்ட் பண்ற ஒரு படத்தை எடுத்து ரீமேக் பண்றனா, அதுல எது இருக்கிறதுலயே சூப்பரா இருந்துச்சோ அத நீ எடுத்து வச்சாதானே அந்த படத்தை ரீமேக் பண்றதுக்கான ஒரு எம்பசைஸ் பேசிக் பண்ணணும். லாஜிக்கே ஆமா. அத இருக்கு. எம்பசைஸ் பண்றது தான ரீமேக்கோட கான்செப்ட்டே. இந்த படத்துல கரெக்ட் தான் நீ ரோடில் சொல்றது. இருந்த ஸ்டண்ட் ஒன்று சொல்லுக. அதான் வருவேன் ப்ரோ. அதான் 2ஆ பொளந்தாரு இத. ஹம்மர வந்துட்டு 2ஆ பொளந்து 3 ஹம்மர் வச்சு செஞ்சா சொல்லிட்டு இருந்தாப்லயே ஸ்டண்ட் சீக்வென்ஸ் டைரக்டர். என்ன கருமம்னே தெரியலடா அது. பிரதர் எனக்கும் ஆக்சுவலா ஒரு பிரச்சனை இந்த படத்துல இருந்ததே எதுனா, இந்த படத்துல அஜித் குமார் வந்துட்டு ஒரு காமனர்ன்னு காட்டுறீங்க. காமனருக்கான ஆஸ்பெக்ட்ஸ் தான் அவருக்கு இருக்கும்னு காட்டுறீங்க. அஜித் குமார் இவங்களுக்கே அந்த கன்ஃபியூஷன் இருக்கு பிரதர். ஏன் அஜித் குமார் ஸ்டார்டிங்ல ரொம்ப சப்டிலாவும், அதுக்கப்புறம் திரும்பி ஏதோ வந்துட்டு ரொம்ப ஹை ஆக்டன் ஸ்டன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாவும், அதாவது எல்லா கலைகளும் தெரியும் இவனுக்கு. இவன் வந்து எந்திரன் 3.5ங்கிற மாதிரி ஒருத்தனாவும் மாத்தி பண்றானுன்னே புரியல. கன்னு ஹேண்டில் பண்றாரு, காரு ஹேண்டில் பண்றாரு, புக் அடிக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. அப்ப ஒரு ஜெனரல் ஹீரோ தான். கரெக்டா? அது ஏன் முதல்ல இருந்தே ஆரம்பிக்காம அப்பெல்லாம் வந்துட்டு பயந்துட்டு அஜித் குமார வரவும் போறவன் எல்லாம் திட்டுற மாதிரி எல்லாம் சீக்வன்ஸ் வச்சு ரொம்ப காமனர் படம்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காட்டினானுங்க. சரி நானும் என்ன நினைச்சிட்டேன்னா சரி ஓகே இவன் he just wants to carry forward himself as just a commoner who faces a trouble but still never gives up. அதான் கான்செப்டா வச்சு அஜித் குமார் படம் பண்ணு நினைச்சிருக்காரு போல அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியா பார்த்தா இந்த படம் திரும்பியும் தமிழ் சினிமாவுக்கு உள்ளுப்புக்குள்ளேயே தான் போகுது. ஒரு 10 பேர்த்த சுடுறதும்
100 பேத்த அடிக்கிறதும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய ஹம்மர வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா அப்படியே கமுத்துற அளவுக்கு அவங்க கூட ஃபைட் போடுறதும், அப்புறம் ஆரவ் மாரி பாடிய ஒருத்தன் 5 நிமிஷத்துல அடிச்சு, பக்கத்துல உட்கார வச்சு அவன லாக் ரொம்ப அதாவது என்ன சொல்றேன்னா, கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ள ஃபைட் பண்ற அளவுக்கு தெரிஞ்ச ஒருத்தனா தான் காட்டுறானுங்க. கரெக்ட்டா ஒரு ஹீரோவா தான். இப்போ எனக்கு எப்படி ஒட்டும்? நீ ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் ஒரு ஒரு சீக்வென்ஸ் கூட அஜித் குமாருக்கு எந்த பேக்கும் இல்லாம பண்ணிட்டு, அப்படி காட்டிட்டு, ஏதோ அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹி இஸ் டிஸார்ம்டு. அதனால எதுவுமே பண்ண முடியாது வாழ்க்கையில. எப்படி பாப்போங்கிற மாரி காட்டிட்டு, அதுக்கப்புறம் உட்கார்ந்து நீ இல்ல வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, டேய் அவன் அவன் நீ சொன்னதான்டா கரெக்ட். அவன் கடைசியில என்ன பண்றான்? ஆக்சுவல் மாஸ் ஹீரோ மாரி காருக்குள்ள 3 பேர்த்த ஒரே நேரத்துல டேக்கிள் பண்றான் அதான் கெத்தா. கடைசியில ப்ரோ கன்னையும் கன் இதையும் எடுத்துட்டு போய் எடுத்துருவான் ப்ரோ. ஒரு நெறைய பேர் கன்ன இருக்க இடத்துல எடுத்து அடிச்சு ஷார்ப் ஷூட்டர் உடைச்சு மாரி முடிச்சுட்டு வரான். போடுவான். அதுலயும் இவனுங்கெல்லாம் பரம்பரை சைக்கோவான். சரியா? இவனுங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான். எல்லாமே அப்ப எதுக்கு நீ முதல்ல அமைதியா இருந்த? ஏதோ படம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு மணி நேரம் படம் வாங்குற மாரி. மோகன்லால் படம், மம்முட்டி படம் மாரி அப்படியே அமைதியா போகுது அப்படிங்கிற மாரி காட்டிட்டு இருந்த. எனக்கு புரியல. இஃப் திஸ் இஸ் கோயிங் டூ பி தி எண்ட், ஜஸ்ட் ரைட் சம் பிரெட்டி குட் ஆக்ஷன் சீக்வென்ஸ் இன் தி பிரிமைஸ் இட்செல்ஃப் சோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் ஆடியன்ஸ் டு கனெக்ட் இல்ல. நீ அங்க வந்துட்டு ம். போட்டு அப்படி பண்ணிட்டு, இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு, நீ இவனுக்கு நெறைய கன்ஃப்யூஷன் ப்ரோ இந்த படத்துல. எனக்கு இந்த படத்துல ஆஸ் பர் நான் இந்த பார்த்த இந்த ஆன்சிலரி விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் படத்த வச்சு எனக்கு என்ன தெரியுதுன்னா, ரைட்டிங்ல ஏதோ ஒரு பெரிய ட்ரபிள் இருந்திருக்கு brother மகிழ் திருமேனிக்கு. அப்படித்தான் அத எக்ஸ்பிரஸ் பண்றாரு அவரு. இத ரீமேக் பண்றது அவருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. ஏன்னா மேபி நம்ம நெனைச்ச மாரி நெனைச்சிருக்கலாம். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூவே இந்த படத்த எதுக்கு ரீமேக் பண்ணோம்? இது ஒரு 2002ல வந்த ஸ்டண்ட் படம். கரெக்ட்டா இப்ப நீ சொல்றத வச்சு நான் சொல்ல வந்தேன். ஏன்னா நான் படம் பார்க்கல. நான் ட்ரெய்லர் பார்த்திருக்கேன். ஹை ஆக்டன்ஸ் ட்ரெய்லர் மாரி தான் காட்டுவாங்க. அதாவது அது அந்த ட்ரெய்லர்ல எல்லாமே சொல்லிருவாங்க. இந்த மாரி ஒருத்தன் அவனோட ஒய்ஃப் காணாம போயிடுறான். அவன் எப்படி இந்த டெசர்ட்ல நோ மேன்ஸ் லேண்ட்ல கண்டுபிடிப்பான் அவளன்னு பாக்குறது தான் கதைன்னு. அதுல வந்துட்டு கர்ட் ரசல் நடிச்சிருப்பாரு கரெக்டா? அந்த ஆள் பார்க்கவே ஆமா. ஜெய்ஜென்டிக்கா அடிச்சு 4 பேத்த உடைக்கும் போது முடியெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பான். அதுல ஸ்டண்ட் மேன் மாதிரி இருப்பான். ஏய் அதான் சொல்றேனே. இதுல அவன் அஜித் அப்படி குமார் இருக்கான். அதான் உள்ள சொல்றேன் ஏதோ பாருங்க. அவன் அப்படி மேனேஜரு இருக்கான். எப்படி டெவலப் பண்ணி வச்சிருப்பானுங்க. இல்லடா அவன் அவன் கர்ட் ரசல் வந்து பார்க்க அப்படி இருந்தாலுமே, அவன் ம். இல்லாஜிக்கலான ஃபைட்டே இருக்காதுடா. ஒரே நேரத்துல 3 பேர்த்த இவன் ஹேண்டால டேக்கிள் பண்ணாங்கிறதே இருக்காது. கன் இருக்கா? கன்ன காமிப்பான். புரியுது ஆனா படத்துல இஷ்டத்துக்கு எல்லார்த்துக்கிட்டயும் கன் இருக்காது. புரியுதா? ஒரு வீட்ல ஒரு கன் புரியுது இருக்கும். புரியுது. அது யார் கையில இருக்குதோ அவன் தான் அந்த பிரதர் டைப் எனக்கு மாஸ்டரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க தெரியுமா வருது? எனக்கு அங்கேயே வந்துருச்சு பிரதர். எதுக்கு இந்த அம்மாவ கடத்தணும்னா, இவ்வளவு டாக்கிள் இவ்வளவு என்னென்னமோ பண்ணி கடத்துறீங்க? 5 பேர் இருக்கானுங்க பிரதர் லிட்டரலா. 5 பேரோ, 6 பேரோ இருப்பானுங்க. அதுவும் இந்த 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 ஒரு இண்டஸ்ட்ரி மாரி இருக்கும். அங்க போனா எல்லாரும் ஆளுகளா தான் இருப்பானுங்க. அவ்ளோ பேர் இருப்பானுங்க. அஜித் குமார் அடிக்கிறதுக்குன்னே. இவ்வளவு பேர் சேர்ந்து அஜித் மாரி ஒரு காமனர் ஒய்ஃப கடத்துறதுக்கு உனக்கு ஏதோ ட்ரக்கு அதுலருந்து இப்படி ஏமாத்தி, அப்படி ஏமாத்தி இவ்வளவு பாவுலா பண்ணி இவன் கிரியேட் பண்ணி தான் கடத்தணுமா? இப்ப நீங்க சொன்ன படத்துல 4 பேர் தான் இருக்கானுங்க. அவனுங்க கடத்துறானுங்க, அவனுங்க அப்படி பண்றானுங்கன்னா ஓகே. வேலிடா இருக்கிற மாரி இருக்கு. கரெக்ட்டா? அஜித் குமார் மாரி ஒரு ஆளுங்க அதுலயும் போலீஸ் 2 பேர் தான் இருப்பானுங்க. அசர்பைஜான் போலீஸ். அது அத விட காமெடியா இருக்கும். அதுலயும் அவன் ஆளுன்றுவாய்ங்க. அதுக்கப்புறம் அது அது இன்னி வரைக்கும் தெரியல. புரியாத புதிர் மாரி அவன் ஆளா? இல்ல இவன் நார்மல் ஆளான்னே தெரியாது படத்துல. கரெக்ட்டா? ஒருத்தன் என்ன சொல்லுவான், சார் போலீஸே அவங்க ஆளு தான் சார்ம்பான். அப்புறம் இன்னொருத்தன் என்ன சொல்லுவான்னா, இல்ல போலீஸ் அவங்க ஆள்லாம் கிடையாதும்பானுங்க கடைசில. அது என்னன்னு தெரியல. அது நீ உன் பிலீஃப். அது நீ என்ன வேணா நம்பிக்கலாம். அத உட்ரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீ எதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒண்ணும் இல்ல. நீ ஆன்சிலரி கேரக்டர்ஸ் இவ்வளவு பலமா இருக்கானுங்க. கன்ஸ் வச்சிருக்கானுங்க. அவ்வளவு பேத்தோட கனெக்ட்ஸ் வச்சிருக்கானுங்க. அதுவும் ரெகுலரா இத பண்றானுங்கன்னு வேற வச்சிருக்கானுங்க. இது இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அஜித் குமார் தூக்கணுமா என்ன? ஒரு ஒரு பெரிய பாவலா இருக்கும் பாருங்க. நேரா போய் ஃபர்ஸ்ட் அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்கள பேச வச்சு, அதுக்கப்புறம் அவங்க இங்கிருந்து வந்து இவள கடத்தி, இதெல்லாம் பண்ற அளவுக்கு ஒருத்தன் சைக்கோவா இருக்கிறவன் வந்துட்டு இவ்வளவு ஸ்கில்டா இருப்பானா? சாவியா இருப்பானா? அதாவது 10 விதமா பேச தெரிஞ்சு, 10 விதமா டிஃபரெண்டா நடிக்க தெரிஞ்சு, கடைசியில இவனுங்கலாம் யாருன்னு பார்த்தா அசைலம்ல இருந்தவனுங்க அப்படிம்பானுங்க. டேய் இதுல எவ்வளவு காமெடியா இந்த படத்துல வைப்பீங்கங்கிற மாரி இருக்கும். ஒண்ணுமே புரியாது பிரதர். ஏன் நெறைய டிஸ்ஜாயிண்டடா இது இருக்கும். கிடைக்கிற இது இடத்துல இது எங்க விட்டோமோ ஆக்சுவலா ஆக்சுவலா பிரேக் டவுன்ல அந்த வில்லன் இருக்கானுங்கல்ல, அந்த ஆமா. வில்லன்ஸ்க்கு வந்துட்டு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஒரு கேரக்டர் இருக்காதுடா. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். தே ஆர் ஜஸ்ட் தீவ்ஸ். கெட்டவன், திருடன், தக்கு அவ்வளவுதான். இவன் என்ன அதாவது பண்ணுவானோ பண்ணுவான். எவர் அவனுங்களுக்கு ஒரே ஒரு மோட் ஆஃப் ஆப்பரேஷன் மட்டும்தான். ஒரே ஒரு மாடஸ் ஆப்பரண்டி மட்டும்தான். அந்த வைல்டு வெஸ்ட்ல ம். யாருமே இல்ல. ரெகுலரா அங்க தனியா வர கப்புள்ஸ பிரஷர் பண்ணி இதே இதே மாடஸ் ஆப்பரண்டில அவனுங்கள மிரட்டி காசு புடுங்கிட்டு இருக்கானுங்க.
அந்த ஒரு 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 ரெகுலர் ஹீஸ்ட திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்க ஆட்கள். ஸோ அவனுக்கு மாட்டவே மாட்டானுங்க. கொஞ்சம் போலீஸா அவனுக்கு கைக்குள்ளேயும் வச்சிருக்கானுங்க. சரியா? இவ்வளவுதான் அவனோட லாஜிக்கே. இதுல கரெக்ட். அவன் இந்த படத்துல விடாமுயற்சியில இத நான் வேற லெவல்ல இவனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் டிராமாவை கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த வில்லன்ஸுக்கு செமையா ஒரு ஆர்க் எழுதுறேன். வில்லன்ஸுக்குள்ள அவனுங்களே அதுக்கப்புறம் இன்னொரு காமெடி இருக்கும். அர்ஜுனுக்கும் இவளுக்கும் வந்துட்டு தேவையில்லாம ஏதோ ஒரு காதல் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இவ தேவையே இல்லாம படத்தை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருப்பாளாக்கு ரெஜினா கேசன்ட்ரா. இவன் வந்துட்டு உனக்கு எனக்கு பணம் கொடுத்தான் அதனாலதான் உன்னை கடத்தினான். அவன் வந்துட்டு உனக்கு பணம் கொடுப்பான் அதனாலதான் உன்னை கடத்துவேன். நீ அவனுக்கு பணம் கொடுத்த இது எல்லாத்தையும் பண்ணது வந்துட்டு சுரேஷோ ரமேஷோ இவளோட அஃபேர் ஒருத்தருப்பானே அவன் பானுங்க. அவன் படத்துல எங்க பிக்சர்லயே இருக்க மாட்டான். இவளுக்கு அஃபேர் இருந்ததா இல்ல சும்மா சொன்னாலா அது என்ன அது ஒண்ணுமே தெரியாது. அது அப்படியே இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு தொடர் கதை மாதிரி. கரெக்டா? அவன் யாரா அவன் கேட்டா இப்ராம் குரேஷி இவன் தான் வந்துட்டு இலுமினாட்டின்னு சொல்லி புதுசா ஒரு கதை எடுப்பானுங்க போல தெரியுது. எம்புரான் 3 இவனுங்க அவன் ஒரு இவனுங்க இவனுங்க ஒண்ணுமே புரியல ஆரம்பத்துல வருது. வந்துட்டு ஒரு லாஜிக்குள்ள வந்தானு தெரியுமா? இதுக்கு நடுவுல ஒரே ஒரு ஹீரோயின். நிமிஷம் வருது. இதுக்கு நடுவுல ரம்யா விஜே ரம்யாவை கூப்பிட்டு ஒரு தேவையில்லாம ஒரு செடக்ஷன் சீக்வன்ஸ் சொருகி வச்சிருப்பானுங்க பாத்திருக்கியா? எஸ். எதுக்குன்னே புரியாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா, அதான் நம்ம ஒரு நாள் நைட் உட்காந்து திடீர்னு ஒரு ஐடியா யோசிப்போம். அந்த ஐடியால கொஞ்சம் கொஞ்சமா சும்மா ஆர்கானிக்கா இருக்குங்கிறதுக்காகவே வந்து இது ஆடியன்ஸையும் கிரிப் பண்ணும் அப்படின்னு ஒரு குருட்டு தைரியத்துல வொர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா? இது பிரதர் வந்து த்ரில்லருக்கு அஜித் ஒரு சொன்னானா? பேஸ் லைன் இருக்கும் தெரியுமா பிரதர்? த்ரில்லருக்கு ஒரு ம். பேஸ் லைன் இருக்கும். You will be throughout the movie you'll be predicting who is the killer. Finally, you'll end up with somebody as killer, but he will not be a killer. Somebody else will be a killer. If that works for you, thriller works. இல்லனா இது ஒர்க் ஆகாதும்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த படத்துல அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இது த்ரில்லர் படம். இதுல வந்துட்டு நாங்க உங்களை ப்ரெடிக்ட் பண்ண வச்சுட்டே இருப்போம் கடைசி வரைக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக எப்படி போட்டு உங்களை இது இது வந்துட்டு ஆடியன்ஸ் ஸ்பூலிங் பிரதர். ஸ்பூலிங்க்கும் உன்னை மிஸ்பிரிடிக்ட் பண்ண வைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இவனுக்கு என்ன பண்ண வச்சிருப்பானுங்கன்னா இந்த லூசன்ஸ் நிறைய வச்சுட்டு அதுல வந்துட்டு நிறைய புதுசு புதுசா இவனுங்களே ஒரு லாஜிக்ஸை கிரியேட் பண்ணி ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்றது. எல்லா லூசன்ஸையும் நீ பாப்ப கரெக்டா? அந்த லூசன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் வச்சுட்டு அதுவும் பொய்யா தான் இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறது அது எதுக்குன்னு எனக்கு புரியல. எய்தர் லூசன்ட்ட கண்டுக்காதீங்க இல்ல இந்த லூசன்ட்ட ஸ்டிச் பண்ற மாதிரி ரொம்ப லாஜிக்கலா ஏதாவது ஒரு எழுதுங்க. ரெண்டுமே இல்லாம இந்த ரெஜினா கேசன்ட்ரா வந்துட்டு குழப்பிக்கிட்டே இருப்பா போட்டு. இது ஒண்ணு அது ஒண்ணு அது ஒண்ணு ஒண்ணு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி they'll just make you to predict yourself that இது நடக்குமா அது நடக்குமா. இதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அந்த கோர் ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னு வையேன். அதாவது அஜித்துக்கான வேல்யூஸ் ஆட் பண்றது உள்ள அஜித்திசம் பண்ண வேண்டாம். அஜித்கான வேல்யூஸையாவது அட்லீஸ்ட் ஆட் பண்ணலாம்ல. ரொம்ப டூ டிமென்ஷனல் கேரக்டரா இருக்கு அஜித். அஜித் என்ன பண்ணுவாரு? விடாமுயற்சியோட இருப்பாருங்க. அவ்வளவுதாங்கிற மாதிரி இருக்கு. விடாமுயற்சியோட போட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாருங்க. எதனாலன்னு கேட்டா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்பாரு. அதனால எனக்கு அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ ஏன்டா என்ன வந்து காப்பாத்துன? எனக்காக ஏன்டா உன் பேங்க் பேலன்ஸ் குடுத்த? டேய் அதுலயே அந்த எசர்பைஜான்ல வந்துட்டு ஒரே ஒரு பேங்க் தான் இருக்கும். அந்த பேங்க்குக்கு தான் இவன் போய் பணம் எடுக்கணும். அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிளண்டரா பட்டுச்சுங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இந்த பொண்ணை கடத்துறது இவனுங்களோட நோக்கம். அஜித் கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறது இவனுங்களோட நோக்கம். எனக்கு அது ரொம்ப அநியாயத்துக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு பிரதர். அதெல்லாம் எதுக்குடா அது இவ்வளவு அது நோக்கம் இருக்கு இவனுக்கு இல்ல அப்படிங்கிற பிரதர். மாதிரி இருக்கு. அது 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 நான் என்னன்னு யோசிக்கிறேன்னா, இப்போ ரைட்டர்ஸ்ல ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு ட்ரிப்ல இருப்பானுங்க பிரதர். ஒரு சில டைம்ல அவன் என்ன ஜானர் ஆஃப் படங்கள் பார்த்தானுங்களோ அந்த ஜானர் ஆஃப் படங்கள்ல அந்த ஜானர்ல ஏதாவது எழுதணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருப்பானுங்க. நீ திடீர்னு அவன்கிட்ட போயிட்டு ஒரு பக்கா லவ் ஸ்டோரி சொல்றேன்னு வச்சுக்குவேன். ஆனா அவனுக்கு வந்து த்ரில்லர்ஸ்ல இல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ்ல அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான்னா, அவன் என்ன இன்புட் குடுத்தாலும் அந்த ஜானருக்குள்ள இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து குடுப்பான். இத நம்ம நெறைய பார்த்துருக்கோம். காலேஜ்ல நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ணிருப்போம்ல. அப்பல்லாம் நம்மள்ட்ட எது வந்து கேட்டாலுமே அதான் வந்து நம்ம டாரன்டினோ படத்துல இருந்து வர இன்புட்ஸ் மாரியே குடுத்துக்கிட்டு இருப்போம். என்னடா இது இந்த படத்துக்கு இது அதான் செட் ஆகாது பிரதர்ன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டோம்ல. எனக்கு என்னமோ இந்த அதான் படத்துல இதோட ஸ்டோரி லைனே ஸ்ட்ரக்சராவே வேற மாதிரி செம இருக்கு. காமெடியா இதோட ஒண்ணு இருக்கும். அதாவது ஆ, ஆ. இது வந்து நீங்க வந்து டைரக்டர் ஹரிட்ட குடுத்தீங்கன்னா, சிம்பிளஸ்ட் எடுத்து குடுத்துட்டு கிளம்பிருவாரு பிரதர் இந்த படத்த. என்னப்பா கதை? பொண்டாட்டியே கடத்திட்டானுங்க. அந்த ஊர்ல எவன்கிட்டயும் போனாலும் பிரச்சனை தான். ஏன்னா எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க. கடைசியா இவனே மனசுல தைரியத்தை கொண்டு வந்துட்டு எப்படி பொண்டாட்டியை காப்பாத்துறாங்கிற ரோடு ஸ்டண்ட் சார் அப்படின்னா அழகா எடுத்து கொடுத்துட்டு கிளம்பிடுவான். ஆனா ட்விஸ்ட் ட்ரிப்புல இருந்திருப்பான்னு நினைக்கிற மகிழ் திருமணி. இல்லைன்னா பர்ஸ்பெக்டிவ் ட்ரிப்புல இருந்தானா என்ன வருமோன்னு தெரியல.
என்ன பண்ணிட்டானுங்க, இத வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே நான் பிரதர் இன்ட்ரஸ்டிங்கா எனக்கு பண்றேன் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்இன்ட்ரெஸ்டோட படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு பிரதர். டிஸ்இன்ட்ரெஸ்டோட எடுத்தா எப்படி இருக்கும்? டிரெக்ஷன் நல்லா இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் படத்துல பேஸ் லைன்ஸே நல்லா இல்லாதனால, அது இல்லடா டிரெக்ஷன் எவ்வளவு நல்லா இருந்தாலும் படத்தை நீ ஒன்றி நீ பார்க்க முடியல என்னால. டைரக்ஷன் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. நீ டைரக்ஷன் எத சொல்றேன்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி டீசென்ட்டா இருந்துச்சு. சீக்வன்ஸ ஸ்டேஜ் பண்ணியிருக்கிற விதத்துல சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்ல. ஒரு நோ மேன்ஸ் லேண்ட்ல நீ படம் எடுக்கணும். 4 கேரக்டர் தான் இருக்காங்க. அதுல ஒரு ஸ்டேஜிங் இருக்கணும் இல்லையா? அதுல ஒரு சீக்வன்ஸோட ஒரு ஒரு இது இருக்கணும் இல்லையா? அது ரைட்டிங்லயே சில இடத்துல ஓகேவா இருக்கு. சில இடத்துல நல்லா இல்ல. நான் சொல்றது சீக்வன்ஸா மட்டும் சொல்றேன். மொத்த ஸ்டோரியாவும் சொல்லல. சில சீக்வன்ஸ் ஓகே. அந்த சீக்வன்ஸ ஸ்டேஜ் பண்ணியிருக்கிற விதம், அத எடுத்திருக்கிற விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அத அவன் யோசிச்சிருக்கிற விதம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதானே தவிர, எனக்கு மத்தபடி எதுவுமே நீ ஒர்க் ஆகல. அதுலயும் அதாவது கூட நீ வந்து மோஸ்ட் ஆஃப் த கோர் ஆக்சுவலி யாருன்னா அனிருத் தான். நீ அதுக்கு வந்து வரணும் பிரதர். ஆக்சுவல் வந்து அதுல ஒரு கிளி நீ கிளிக்கணும் வந்து பிரதர். எனக்கு புரியல பிரதர். இல்ல நீ வந்து ஆக்சுவல் ப்ராடக்ட்டையும், அதோட காப்பியும் பார்க்கும்போது தான் உனக்கு என்ன டிஃபரன்ஸு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இத விட கேவலமான ஒரு ப்ராஜெக்ட் ஃபிலிம எவனாலயுமே எடுக்க முடியாதுங்கிற மாரி இருந்துச்சு. ஜஸ்ட் லைக்கா கிட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. இதுக்கு எதையாவது ஒரு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து குடுப்போம் தெரியுமா 2 மணி நேரத்துக்கு. டேய் இது ம், காம்படிஷனுக்கு ம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டோம்டா. அதனால சும்மாவது எதையாவது சப்மிட் பண்ணுவோம்டான்னு சொல்லிட்டு கடைசி நைட்டோட நைட்டா உட்காந்து டப்பிங்லாம் இல்லாம ஜஸ்ட் மியூசிக் மட்டும் போட்டு மான்டேஜஸ் கட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் சப்மிட் பண்ணுவோம்ல. அந்த கமிட்மெண்ட் தான் பிரதர் ம். இதுல இருந்து இந்த படத்துல. ஆர்ட் டேய் ஒருத்தனோட நடிப்பு கூட இந்த படத்துல ஒட்டலடா. எல்லாத்தோட நடிப்புமே அப்படியே பக்கா ஃபேக்கா இருக்கு. அதெல்லாம் தாண்டி இவனுங்க எவ்வளோ கன்வீனியன்ட்டா படம் பிரதர் எடுத்து இதுல வச்சிருக்காங்கன்னா, படத்தோட கிரக்ஸே இருங்க. படத்தோட கிரக்ஸே வந்து ஆக்ஷன் சீன் தான். ஆக்ஷன் சீனே தூக்கி வீசிட்டு, ஜஸ்ட் ஒரு கன்னு அந்த ஒரு டாய் இது மாரி ஒண்ணு இருக்கும். ஏரோ ஷூட்டர் மாரி ஒண்ணு இருக்கும். அதையும் எடுத்துட்டு ஒரு ரன் டவுன் ஃபேக்டரிக்குள்ள வராரு. அது நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு செட்டு போட்டு எடுத்துக்கலாம். அங்க வந்துட்டு இவனுங்களலாம் போட்டு எட்டி உதைக்கிறாரு. இந்த அம்மா ஆசிட் டப்புக்குள்ள விழுந்துருது. அர்ஜுன் வந்து அந்த கிரக்ஸ் மிஷின்குள்ள விழுந்துறாரு. அவ்வளோதான். ஒய்ஃப காப்பாத்திர்றாங்க. அதெல்லாமே அந்த ஒரு 25 நிமிஷத்துல அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே முடிச்சிடலாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் ஸ்கெடியூலா முடிச்சு விடுவோம் தெரியுமா படத்த. ம், சார் ம், இங்க ஒரு ம். இன்சர்ட் இருக்கே சார் அப்படின்னா, அதை இந்த செவுத்தோரமா வச்சு எடுங்க. எந்த செவுரும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லி எடுப்போம்ல. அந்த மாரி எடுத்திருந்தானுங்க படத்த. அந்த மாரிதான். இல்ல கரெக்ட் தான். இன்னொன்னு இருக்கு. இந்த படத்துல இப்ப நீ சொன்ன மாரிதான். ஸ்டிட்ச் பண்ண மாரி தான் இருக்குது எல்லாமே கரெக்ட்டா. அங்கங்க ஸ்டிட்ச் பண்ணி விட்ட மாரி இருக்குது. இதுக்கு ஒரு பூச்சல் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மகிழ் திருமேனி இஸ் அவன் இது இருக்குல்ல. அது என்னது த்ரில்லர் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு நல்ல சென்ஸ் இருக்க டைரக்டர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த படத்த ஸ்டிச் தான் பண்ண முடியுங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ண மாரி இருக்கு. அந்த மகிழ் திருமேனியோட இன்ஸ்டிங்ஸ் வச்சு. சேஃப் எக்ஸாம்பிள் இந்த மாரி தான். இப்போ அஜித் குமாருக்கு கன் வேணும். நெறைய வெப்பன்ஸ் இருந்தா தான் அங்க போய் சண்ட போட முடியும். இந்த தாத்தாவோட பிளாட் ஒண்ணு உள்ள சொருகி விட்டு ஒரு வீடு பிளாட் ஒண்ணு இருக்கும் பார்த்திருக்கியா? நடுவுல சம்மந்தமே ஆமா. இல்லாம வந்து அங்கிருந்து அஜித் குமார் கேட்டு போற மாரி ஏதோ ஒரு சீக்வென்ஸ் வரும். ஒரு சின்ன பையன், ஒரு தாத்தா, ஒரு பாட்டின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம ஒரு பிளாட் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். அத போயிட்டு கன் எல்லாம் தூக்கிட்டு வருவாரு கரெக்ட்டா? எப்படி கன்னு கிடைக்கும்? ம். அப்படித்தானே கிடைக்கும். ஸோ அது அது அங்க ஒரு ஸ்டிட்ச். அங்க ஒரு சின்ன ஸ்டிட்ச். இந்த தாத்தாவுக்கு வந்துட்டு ஒரு சின்ன இந்த செக் ஆஃப் கன் மாரி முன்னாடியே அவர காட்டுவோம்ன்னு சொல்லி ஒரு இடத்துல, "ஏய் உனக்கு ஃபோன் வருது பாரு" அப்படிம்பாரு. அவ்வளதான். இப்ப இந்த மாரி ஸ்டிட்ச் பண்ணி அப்புறம் இந்த மாரி தான். சரி இப்போ வந்துட்டு ரெஜினா செத்தரணும். அவ கொடூரமா செத்தா தான் நல்லா இருக்கும். சரி ஓகே. இங்க ஒரு ஆசிட் டப் இருக்கு. அச்சச்சோ! டப்ல ஆசிட் எதுக்கு முதல்ல? எனக்கு அதுவே புரியல. அது ரொம்ப காலமான டவுட் எனக்கு அது. பாதி ஃபேக்டரில எதுக்குன்னே தெரியாம ஒரு ஒன் ஆஃப் தி கான்சன்ட்ரேட்டட் கெமிக்கல்ஸ வந்துட்டு ஒரு பெரிய டப்பு ஒரு லிட்டர் கணக்குல ஒரு டப்ப புடிச்சு அப்படி வச்சிருவாங்க இல்லையா? சார் கரெக்ட்டா இருக்குமான்னு பாருங்க. மேல இருந்து விழுது அந்த மாரி வச்சிருப்பானுங்க. அந்த அம்மா அதுல விழுந்து சாகுதுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து பார்த்து அஜித் குமார போட்டு அடிக்கிறான்னு வச்சுப்போம். இப்ப அஜித்துக்கும் அர்ஜுனுக்கும் சண்டைன்னு வச்சுப்போம். அந்த மாரி சும்மா அப்படியே அப்புறம் இப்ப வந்துட்டு திரும்பி ஏதாவது ஒரு ஒரு ஃபைனல் டச் இருந்தா தான் நல்லா இருக்கும் சார். சும்மா நீங்க ஒய்ஃப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப தமிழ் சினிமாவா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்க இந்த அம்மான்றத கண்டுபிடிங்க. அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நாய் ஒண்ணு வந்துட்டு அங்க இப்படி இப்படி பறைக்கும். அத வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க. இப்ப அந்த அந்த அம்மாவ எதுக்கு அங்க வச்சிருக்கானுங்க? சம்மந்தமே இல்லாமன்னு பார்த்தா, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆப்பரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அப்பதான் ஒரு லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் ஃபேக்டர் நல்லா இருக்கும். என்ன ஆப்பரேஷன் பார்த்தா, கண் ஆப்பரேஷன் வச்சுக்கலாமா சார்? ஏன்டா கண்ண திருடுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டானுங்களா? 6 கன்லாம் வேண்டாம். ரொம்ப பழசா இருக்கு. சரி ஓகே சார். பொம்பளையவே கடத்துறானுங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி இருக்கு இல்லையா? புடிச்ச எல்லா த்ரில்லிங் மொமெண்ட்ஸையும் வந்துட்டு அதுல எழுதி விடுவோன்ற மாரி இருக்கு. இந்த மார்க்கோன்னு ஒரு படத்துல அ எ அசிஸ்டன்ட் டைரக்டர்ட்ட போயிட்டு எல்லா கோரியான ஃபிலிம்ஸும் பாட்டு அதுல கோரியான மொமெண்ட்ஸ்லாம் எழுதிட்டு வாங்கடா. அத விட கோரியா நம்ம ஒண்ணு எழுதலாம்னு சொல்லிட்டு, சார் செயின்ஸா வச்சு ஒருத்தன அறுக்குறது. சரி நம்ம அப்ப ஒண்ணு பண்ணுவோம். செயின்ஸா வச்சு எல்லார் கையும் அறுக்குறான்னு வச்சுப்போம். அடுத்தது நீ சொல்லு.
சார் ஒரு குழந்தை நீ என்னடா படம் பார்த்த? ஒருத்தன் இருக்கறதுலயே அதுல மோசமான அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்துட்டு வந்த படம் எதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுன்னு நெனைக்கிறேன். செர்பியன் ஃபிலிம்னு நெனைக்கிறேன். நீ என்னடா பார்த்த? சார் நான் பீடோஃபைல் பான் அதுல வந்துச்சு சார். ரொம்ப மோசமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அனிமல் பான்லாம் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம காட்ட முடியாது. அத விட கொஞ்சம் நியூட்ரலைஸ்ட் ஃபிலிம்ல வேணா ஏதோ ஒண்ணு காட்டுன்னு சொல்லி, இப்ப பாரு அந்த பொண்ண வந்துட்டு பிரெக்னன்ட் ஆக்கி வயித்துல இருந்து குழந்தைய புஷ் பண்ணி அப்படி சரக்குன்னு வயித்து எடுத்துறான் அந்த பொண்ண. அந்த பொண்ணு வயித்துல இருந்து குழந்தைய வெளிய எடுத்து அந்த குழந்தைய தலையில எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கோண்டா. இப்ப எப்படி இருக்கு? சார் ரொம்ப கோரியா இருக்கு. ரைட்டு. அடுத்து இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றத வச்சு ஒரு கோரியான சீன் கோரியான படம் பண்ணணும். அதான் ஐடியா. வேற எதுவுமே கிடையாது சார். கோரியான படம் அவ்வளவுதான் சார். இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லி கதையை நம்ம சொல்லிக்கலாம். எல்லா மொமெண்ட்டும் கோரியா இருக்கும் சார். அந்த மாதிரிதான் இந்த படம் ஆக்சுவலா ஸ்டிச்சிங் ஃபுல்லா ஸ்டிச்சிங் பண்ண மாதிரி இருக்கு. கரெக்டா? நீ அதானே சொல்ல வர? அங்கங்க ஆமா. அங்கங்க மொமெண்ட்ஸ்க்காக ஒரு 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 இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணி எழுதுன மாதிரி எனக்கு இருக்கு. எனக்கு எனக்கும் அது எனக்கு ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா, எனக்கு இது எப்படி இருக்குன்னா, 1 வாரம் டைம் குடுத்துருக்கானுங்க மயில் திருமேனிக்கு. பிரேக் டவுன் தான் பார்க்காத. இத வந்து ஸ்கிரிப்ட்டா மாத்தி எனக்கு பிரேக் டவுன் பண்ணிரு. எந்தெந்த வாரத்துல என்னென்ன ஷூட்டிங் பண்ண போறோங்கிற அளவுக்கு 1 வீக்குள்ள பண்ணுங்க. இது சிம்பிள் அஸ் ஃபக் தான். இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணி குடுங்கன்னு கேட்டு, பிரதர் அவன் 1 நீங்க ஒண்ணு வாரத்துக்குள்ள கால் ஷீட் மறந்துட்டீங்க போட்டு குடுத்த மாரி இருக்கு. பிரதர். இட் வாஸ் டேக்கன் லைக் 1½ இயர்ஸ் ஏதோ எடுத்திருக்கானுங்க பிரதர் இந்த படத்தை. 190 அது டேஸ் ஏதோ ஏன்னா அது எடுத்திருக்கானுங்க பிரதர் அது 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 வந்து அது லைக்கா கிளைமேட் சைடுல இருந்து ஏதோ அது இதுன்னு புரொடக்ஷன் சொல்லி. பிரச்சனை பிரதர். இல்ல ப்ரொடக்ஷன் பிரச்சனை. கிளைமேட் எசர்பைஜான் கிளைமேட் மாறிட்டே இருக்கும். விண்டரா மாறிடுச்சு அது. இல்லடா, அந்த எனக்கு ஸ்னோஃபால் வந்துருச்சு. இன்னொன்னு மீன் என்னன்னா, பிரேக் டவுன் படத்துல அவனுங்க அசர்பைஜான்ல போல. அவனுங்க ஊர்ல இருக்க வைல்டு வெஸ்ட்ல அவனுங்க ஊர்ல இருக்க இடத்துல எடுத்து வச்சிருக்கானுங்க அந்த கதைய. எல்லாரும் இங்கிலீஷ்ல நம்ம தான் ஊர்ல அந்த மாதிரி பேசுவானுங்க. எந்த இல்லையே. கம்யூனிகேஷன் பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஊர்ல அந்த மாதிரி இல்லையே. அதனால எசர்பைஜான்ல இருக்கிற இந்தியன் கப்பல்னு வச்சுப்போம். சரி, ஏன் இந்தியன் வில்லனுங்களும் இந்தியனாவே இருக்கானுங்க? ஏன் சைக்கோக்கள் இந்தியானுங்களாவே இருக்கானுங்கன்னா வேற வழி இல்லையா? அதான பண்ணி ஆகணும். எனக்கு அதெல்லாம் ஆக்சுவலா படத்துல ரொம்ப அன்வான்டா பட்டுச்சு வருது. எதுவுமே வாண்டடா இல்ல. அப்புறம் அதான் அஜித் சொல்றேன் குமாரோட பிரதர். ஸ்டண்ட் வந்து கதைக்கு தேவைப்பட்டதுன்னு எல்லா இதுலயும் சொல்றாங்க. என்ன கதைக்கு டிமாண்ட் இருக்குது அதுல? ஸ்டண்ட், அதுவும் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணன்னு புரியல. நீ நீ சொன்ன மாதிரி அந்த படத்துல வர ஸ்டண்ட் எல்லாம் ஓகே, ஃபைனா இருந்தது. பட் ஓரளவுக்கு இது வந்துட்டு ரொம்ப அன்வான்டா இருந்தது பிரதர். இந்த ஹம்மரை வந்துட்டு ஒரு ஒரு சீன் இருக்கும் சரியா? இவரை இந்த ஆரவ வந்துட்டு கழுத்துல கட்டி விட்டு அவனை பயம்படுத்தினா அவன் உண்மையை சொல்லுவான்னு சொல்லி அவனை பயம்படுத்துறதுக்கு வண்டி ஓட்டுவாருன்னு சொல்லி ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும் பாத்திருக்கியா? ஒன் ஆஃப் தி ம். அன்வான்டட் மொமெண்ட்ஸ். எனிபடி கேன் ரைட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. கதைக்கு எப்படி இது தேவைப்பட்டதுன்னு தைரியமா சொல்றானேனே புரியல எனக்கு. கன் எடுத்து அவனுக்கு ரெண்டு ரெண்டு விரல போட்டு தெளிந்தா கூட தான் அவன் சொல்லியிருப்பான். கரெக்டா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா அஜித் குமார் இல்லையா? அதனால இவருதான் ட்வின்ஸ் தான் இல்லங்க. விடுவாரு. ஆனா ஏகே ஏ ஆனா ஏகேவோட விருப்பம் என்னன்னு தெரியும்ல? நிம்மதியா, சந்தோஷமா, ஆழ்க்கைய வாழ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு. அதெல்லாம் என்னடா மாஸ் டயலாக் ஆமா முடிச்சிட்டு ஆமா. இருக்காங்கடா என் மனசுக்குள்ள. தெரியல எனக்கு. அது எதுக்காக வந்துச்சுன்னே தெரியல அந்த படத்துல. ரொம்ப டிஸ்ஜாயிண்டடா இருக்கும். எனக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இவனுக்கு தேவையெல்லாம் தல போட்டு இருங்க இருங்க அஹ், இருங்க தல, உங்கள பல பேர் முதுகுல குத்திருக்கானுங்கன்னு தெரியும். கடைசி குத்தா நாங்களும் குத்தி விட்டு கிளம்பிடுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாங்கிற மாதிரி இருக்கு அந்த டயலாக். இந்த மாதிரி படம்லாம். டேய் அந்த படம் ஃபுல்லா அஜித்துக்கு வந்துட்டு செட் பேக் தான்டா. அதனாலதான் விடாமுயற்சி வச்சிருக்கானுங்க போல படம் பேரு. செட் பேக் செட் இல்ல பேக் செட் பிரதர், பேக்கா வந்துகிட்டு இருக்கும் பாரு. நான் சொல்றேனே, இப்போ இந்த ஒய் மொத்த படத்தையும் இந்த மாதிரி ஆயிரும். இந்த இது இந்த மொத்த யாருன்னே தெரியாது. இது படத்தையும் வந்து யாரோட எலக்ட்ரிசிட்டி விளையாட்டு இருப்பானுங்க. அதான் இதுல இந்த மொத்த படத்தையும் தூக்கி வீசிட்டு விடாமுயற்சிக்கு அஜித்குமாரோட ரேசிங் விஷுவல்ஸ் போட்டு கட் பண்ணியிருப்பானுங்க ஒரு 3 1/2 நிமிஷம். அது கூட எனக்கு ஜாலியா இருந்துச்சு பிரதர். பார்க்கறதுக்கு கொஞ்சம் சோனில சந்தோஷமா இருந்துச்சு. ஜம்முன்னு இருக்கும். ஜம்முன்னு இருக்கும் இந்த brother சோனில. இந்த படத்தையும் பாட்டு வரும்போது கடைசியில இருந்தாலும் அந்த கன்னு பொம்மை கன்னையும் அந்த பொம்மை ஆரோ ஷூட்டரையும் போட்டு நடந்து வர்றது என்னங்கடா டேங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம். கடைசியில ஒரு ஷார்ட் கன் வந்துட்டு எடுத்துட்டு வருவாப்ல தெரியும்ல? ஷார்ட் கன் ஒண்ணு. ஷார்ட் கன் புல்லட்ஸ் எல்லாம் ம். போட்டு பெரிய கன். அதெல்லாம் பார்த்தா ஏன்டா இந்த மாதிரி ஒருத்தன் இந்த அளவுக்கு வந்துட்டு கன் ஹேண்டில் எல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தன் ஏடா கடைசி ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் போட்டு அடிக்கிறது என்ன, கோத்தான் பேசுறது என்ன, போடா வாடான்னு பேசுறது என்ன? இவன் ஏதோ ரொம்ப காமனர் மாதிரி காட்டுனீங்களேடா. இப்ப ஏன்டா இப்படி ஒரு ஒரு பெரிய ரிபல் மாதிரி காட்டுறீங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அது. அது ரொம்ப எனக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு பிரதர் அது. ஏன்னா அது ரொம்ப டிஸ்டாயின் பண்ணுது. நீ அஜித் குமார் மாதிரி ஒருத்தன் வரும்போது என்ன நினைப்ப? ரிபல் தான் நினைப்பேன். எல்லாத்தையும் ஒரு அடிச்சு கொல்லுவான் பாரு அப்படின்னு தான் நினைச்சு வருவேன். கரெக்டா? சோ நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அதை ம். பிரேக் பண்ணிட்ட. பிரேக் பண்ணிட்டு இது ஒரு ட்ரூ ஜனரஞ்சகமான ஸ்டோரி படம் அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கீங்க.
அப்படி காட்டிட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன கிறுக்கு கூதியா நம்ம 2வது செகண்ட் ஹாஃப்ல வந்து சம்மந்தமே இல்லாம அசாதாரணமான விஷயங்கள் பண்ணுவான்னு நம்ம காட்டினா எப்படி பிரதர் ஜாயின் ஆகும்? ஆல்ரெடி இந்த ஆரவ் மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே ஜாயின் ஆக முடியல கதையில. அவன் பண்றதும் அவனுக்கு எதுக்குன்னே தெரியாது வெறுப்போடவே சுத்திட்டு இருப்பான் பாத்திருக்கீங்களா அஜித் குமார் மேல. உன்னை என்ன பண்றேன்னு பாடுறா, உன்னை என்ன பண்றேன்னு பாடுறா அப்படின்னு. டேய் நீ தான்டா அவனுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அவன் தான்டா சொல்லணும் அது ஆக்சுவலா. அவன் என்னடானா ஆரவு ஆரோக்கியமா இங்க சந்தோஷமா பாருங்க. வாழுங்கன்னு சொல்லிட்டு நான் இருக்கான். சொல்றத பாருங்க. சிம்பிள் அஸ் தட். அந்த ஆரவ் இருக்கான்ல. ஆரவ் கேங்ல ம். ஆரவ் மட்டும் தான் பிரதர் வெளில இருந்து ஹையர் பண்ண ஆக்டரு. மிச்சம் 3 பேர் கண்டிப்பா வந்து இவனோட மகிழ் திருமணி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இவனுங்க தான் கூடயே இருப்பானுங்க. ஷூட்டிங் எப்ப தள்ளி போகும்னு தெரியல கரும. இவனுங்களே போடுறா அடியாளான்னு சொல்லி ஆள் கணக்குக்கு உட்கார வச்சிருப்பானுங்கடா அவனுங்கெல்லாம். தெரியல பிரதர். அந்த நோ மேன்ஸ் லேண்ட்ல அஜித் குமார் வச்சு படம் பண்ணுங்கிறது என்ன நீடு? அதுல அந்த கதை வந்துட்டு இத சொல்லியே ஆகணும் தமிழ் சினிமால. சொல்லனா தலை வெடிச்சிரும். ஐய்யய்யோ! இது எவ்வளவு பெரிய கதை. தமிழ் சினிமாவே புரட்டி போட போகுது. இத நம்ம எடுத்தே ஆகணும்னு எடுத்ததுக்கான ரீசனு. இதுல அஜித்த தான் பண்ணி ஆகணும். கர்ட் ரசலுக்கு ஈக்குவலன்ட்டான ஆள் அவர்தான். அவர பண்ண வச்சு இப்ப பாருங்க முரட்டுத்தனமா விளக்கேத்த போறோம்ன்னு சொல்லி பண்ணது. ஏய் ஒரு ரீமேக் படம் வரணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு நீட் இருக்கணும், வாண்ட் இருக்கணும். லட்சம் பேர் கதை எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. கிறுக்கு புண்டை மாரி எதையோ ஒண்ண தூக்கிட்டு வந்துட்டு அத ரீமேக் பண்றேன்னு உட்காந்துட்டு அதுக்கு லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல செலவு பண்ணி 2 வருஷம் நம்மள உட்கார வச்சு எனக்கு ஆதங்கம் தான் பிரதர். ஃபுல்லா வெக்ஸ் ஆகுது. இப்ப நான் வந்துட்டு இந்த ஒரு கருமத்தினால அடுத்து குட் பேட் அக்லி படம் பாக்கறதுக்கு முன்னாடியே படத்த பாத்துருவேன்டா கருமம். போயிட்டு ரூ. 1200 வேஸ்ட் பண்ண வேண்டியதே இருக்காடா ஒரு படத்துக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து த கேங்ஸ்டர் த காப் த டெவில பாட்டேன் பிரதர் நான் நேத்து. நானும் அத பார்த்துட்டேன் பார்க்க பிரதர். கூடாதுன்னு உட்காந்துட்டு இருந்தேன் பாட்டேன் பிரதர் அத. ஆனா உருப்படியான அந்த படம் பிரதர் அது. ரீமேக் அந்த அது படம் அப்படியே அந்த எடுத்து படம் இல்லைன்னு தலைவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல. பிரதர் அது. அந்த படம் கிடையாதுன்னு ஆமா நினைக்கிறேன். டீசர் பார்த்தா அப்படி தெரியல. அத அப்படியே எடுத்துட்டு அந்த டான்லி கேரக்டர் மட்டும் மாத்தி அஜித் குமாருக்கு குடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சீன்ஸ் வச்சா போதும் பிரதர். ஏன்னா அதுல டான்லிய கொஞ்சம் மாக்கானாக்கி ஒரே விட்டுருப்பாங்க நெறைய இடத்துல. இல்ல அதுல அதுல மொமெண்ட்ஸா ஒரே நல்லா ஒரு இருக்கும். ஒரே ஒரு ஷாட்ட மட்டும் வச்சிருக்கானுங்க. டான்லி ஃபர்ஸ்ட் நான் ஜெயிலுக்குள்ள போய் அவன போடுறேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள ஃபர்ஸ்ட் நடந்து வருவான் தெரியுமா? அந்த ஷாட் ஆமா, இந்த படத்துல அப்படியே இருக்கு. அஜித் குமார் வந்து ஜெயிலுக்குள்ள நடந்து வர மாரி. ஸோ ஆமா. அந்த கைய காட்டுவானுங்க. அதுலயும் கை ஷாட் தான் இருக்கும். ஆ ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும். ஒரு ஹேண்டுக்கு ஆமா. ஒரு க்ளோஸ் ஸோ அப் பிடிச்சு அதுக்கப்புறம் அந்த மோதிரம்லாம் போட்டிருப்பான் அவன். அதுலருந்து எடுத்தா நேரா கரெக்ட். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு வருவான். அப்புறம் அவன பார்த்து சிரிப்பான். "கொத்தா வந்துட்டேன்டா இருடா அவன வச்சுக்கிறேன்னு." அது நல்லா பட் இருந்துச்சு. ஆனா எனக்கு இல்ல ஆக்சுவலா அந்த ஒரே ஒரு படமே விஷயம் கொஞ்சம் மட்டும் நல்லா எனக்கு இருக்கும். என்ன தெரிஞ்சுச்சுன்னா, ஆக்சுவலா அதான் அந்த எனக்கு ஒரு விஷயம் படத்தோட என்ன பிளாட் தோணுச்சுன்னா, சூப்பர் பிளாட் அட்லீஸ்ட் பிரதர். அதுவே அப்படியே அந்த அந்த பிளாட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணா போதும் பிரதர் எனக்கு தெரிஞ்சு. அந்த படத்தையே எடுக்க வேண்டாம். ஒரு காப்பு, அவன் சுயநலவாதி. அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். ஒரு கேங்ஸ்டர் அவன் வந்துட்டு சரியான கேங்ஸ்டர். பட் அவனுக்கு அதான் கெட்டவன்ல என்னடா நல்ல நல்ல கெட்டவங்கிற மாரி கொஞ்சம் நல்லவன். பட் சில விஷயங்கள் ரொம்ப கெட்டவன். அதுக்கப்புறம் ரொம்ப யாருனாலும் அதான் இது லிட்டரல் கேங்ஸ்டரு. இன்னொருத்தன் சைக்கோ. இந்த சைக்கோ கேங்ஸ்டர் போட வந்துட்டான். ஐ மீன் எல்லாரும் காமர்ஸ கொல்ற மாரி ஒரு டைம் இவன கொல்ல ட்ரை பண்ணிட்டான். கடைசியில இப்ப அதனால அவனுக்கான இந்த இது பே ஆஃப் சூப்பரா இருக்கு பிரதர். இது கேட்கும்பொழுதே ரொம்ப ஃபன்னா இருக்கு. ரொம்ப தமிழ் சினிமாவா இருக்கு. இது எடுத்தானேன்னு வைங்களேன் சூப்பரா இருக்கும். பட் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல பிரதர். என்னால ஆனா எனக்கு விரும்பியும் படம் அட்லீஸ்ட் பேச முடியாதுங்கிற இல்ல மாரி இருக்கு. பிரதர். ஆனா என்ன அட்லீஸ்ட் ஸ்டாப் வந்து என்ன அதுன்ற மாரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு திஸ் வில் பி பெட்டர் அண்ட் பெட்டர் தேன் ஆல் தி பாஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் அஜித். ஒரு 8, 10 ஃபிலிம் நடிச்சிருக்காரு இல்லையா? சிறுத்தை சிவா கூட ஒரு 5 ஆமா. வருஷம். ஹெச் வினோத் கூட ஒரு இல்ல, 4, இல்ல. 5 வருஷம். பிரதர் அஜித் என்ன குப்பையா நடிச்சாலும், புது டைரக்டர் கூட, இல்லன்னா ஒரு நல்ல டைரக்டர் கூட, இல்ல ஒரு யங்ஸ்டர் கூட பண்ணாருன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்சு அவரு ஜஸ்டிஃபை ஐ மீன் யூ கான்ட் டெல் தட் இட் இஸ் ராங். பிகாஸ் அவர் பல ராங் பண்ணியிருக்காப்ல. அதனால இது பெரிய ராங் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். 3 வருஷம், 4 அதான் வருஷத்த அட்லீஸ்ட் 5 வருஷமா? சிறுத்தை சிவா? ஏன்னா நீ இப்போ அந்த இவன் சிறுத்தை சிவா இருக்கான்ல. சிறுத்தை சிவா ஆமா, ஃபேன் சர்வீஸ் பண்ற ஆளு தான். ஆனா அவனுக்கு ஃபேன் சர்வீஸே ரொம்ப கிரிஞ்சா புரிஞ்சு வச்சிருக்கிற ஆளு. ஸோ அவனோட ஃபேன் சர்வீஸ் ஆமா, ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். ஹெச் வினோத்துக்கு ஃபேன் சர்வீஸ்னா என்னன்னே தெரியாது. அவன் ஒரு லூசு. அவன் ஆமா, அவன் அவன் வந்து பாவம் இவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டான் கருமம். 2 வருடத்துக்கு மாட்டிக்கிட்டு ஆமா. எதையாவது ஒண்ணு எடுப்போம். இந்த ஆளு வேற ஏதாவது நீதி கருத்து சொல்லியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். நம்ம சொல்ற கருத்து அவனுக்கு புரிய ஆமா. மாட்டேங்குது. அஜித்தோட உலகமே எனக்கு ரொம்ப விந்தையா இருக்கு பிரதர். அஜித் வந்து ஜஸ்ட் ஒரு 4, 5 செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சுட்டு ரேசிங் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்க மனிதர். அவரோட அவர விட்டுருவோம். பட் ஆனா இப்ப கடைசியா மகிழ் திருமேனி அவனும் ப்ராஜெக்ட் படம். பட் ஆதிக் ரவிச்சந்திரன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சுதான் எடுக்குறான் அவன். நான் வந்து பண்றது ஒரு பக்கா ஃபேன் சர்வீஸ் படம் அப்படின்னு நினைச்சு பண்றான். ஸோ தயவு செஞ்சு எங்களை கைவிட்டுறக் கூடாதுன்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஆதிக் ரவி கிட்ட. என்னால முடியல பிரதர். இதுக்கு படம் மேல ரொம்ப இதுக்கு மேல கெஞ்ச முடியாது பிரதர் இவனுங்ககிட்டலாம். அஜித்குமாரு அதுதான் அந்த மாரி தான் இருக்கு. என்னால முடியல.
குப்பை படமா குடுத்து, குடுத்து, குடுத்து கடைசியில அஜித்குமார் ரேஸ் ஃபுட்டேஜ் பாக்குற மாரி ஆக்கிருவானுங்க போல. அதுவே நல்லா இருக்குடா இதுக்கு எல்லாத்துக்கும். இல்லையா? ஆமா. இதுல இதுல கோவம் என்னன்னா, அனிருத் நீங்க துபாய் சொன்ன ரேஸ் மாரி ஃபுட்டேஜ அனிருத் கட் மியூசிக் பண்ணி எல்லாம் கேட்டீங்களா போட்டுருங்கடா. இதுல? விடாமுயற்சியில? பிரதர் வேணாம் பிரதர். நான் ஏதாவது பேசி விட்டுருவேன் பிரதர். இந்த அளவுக்கா பிரதர்? ஏன் பிரதர்? 6 ட்ராக்கோ 7 ட்ராக்கோ அடிச்சு வச்சிருக்கானுங்க பிரதர் விக்ரம்க்கு. இந்த படத்துக்கு ஒரு ட்ராக் அடிச்சு வச்சுட்டு திரும்பி திரும்பி போடுறானுங்க பாருங்க. அதுலயும் இன்னொரு ட்ராக் இந்த அஜித் அப்படின்னு வரும்ல. அத ம். தூக்கிட்டு வந்து போட்டு வச்சுட்டு கருமம். அதையவே திரும்பி திரும்பி பிரதர் லூப்பு ஒரு லூப்ல இருந்து இன்னொரு லூப் டிரான்சிஷனே ஆக மாட்டேங்குது பிரதர். திரும்பியும் இந்த இந்த லூப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் தெரியுமில்ல நீ ஆடியோ பிளேயர்ல. ஒன்னுன்னு காட்டும் தெரியும். 1 ம். டைம் 2 டைம் நீ போட்டுக்கலாம். இல்லைன்னா இன்ஃபைனைட் லூப்னு போட்டுக்கலாம். பாட்டு முடிஞ்சுன்னா ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு திரும்பி அதே பாட்டு ரோல் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அடிச்சு அந்த மாதிரி இருக்கு பிரதர் ஒரு மொமெண்ட்ல. எனக்கு அந்த மொமெண்ட் ஞாபகம் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல தான் வரும். அந்த அஜித் அது இருக்குல்ல. அது வந்து திரும்பியும் அதே இது அப்படியே ப்ளே ஆயிட்டே இருக்கு பிரதர். ஒரு செகண்ட் கேப் விட்டு. இது ட்ராக் இல்லாம அந்த பீஜத்தையே திரும்பி திரும்பி போடுறானுங்க. அது அப்படியே அப்பட்டமா தெரியுது எல்லா இடத்துலயும். என்னால முடியல பிரதர். அதுவும். எனக்கு அது ரொம்ப இல்லடா. இன்ஜஸ்டிஃபைபிளா பட்டுச்சு. ஆனா ஒரு இன்னொன்னு ஜென்யூனா யோசிச்சு பாருங்க. கதை இருந்தா தானே பிரதர் சில போடுறது. இதெல்லாம் ஒரு இடத்துல கதையா பிரதர்? அது வேணா கரெக்ட் தான் பிரதர். அதுதான் அது வேணா கரெக்ட் தான். இதுல அணி என்ன சொன்னாருன்னு கேட்டா, அணி வந்துட்டு படம் பிளாக் பஸ்டர்னாருங்கிறாப்புல. அணி இதெல்லாம் என்னடா அனிருத்தே ஏன்டா படமாடா சைன் இது? பண்ணணும்னு யோசிச்சிருப்பான்டா இந்த படத்தெல்லாம். ஆமா அஜித் குமாருக்கு அனிருத் இன்னி வரைக்கும் ஜஸ்டிஃபைபிளா ஒரு படம் பண்ணல உருப்படியா. வேதாளம் தான் உருப்படியான படம்னா பாத்துக்க. மத்த படம்லாம் எந்த லெவல்ல இருந்திருக்கும். தெரியல. ஏதோ அஜித் குமாருக்கு வந்துட்டு இவங்க கூட ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல டைரக்டர். ஃபர்ஸ்ட் நல்ல டைரக்டர் சூஸ் பண்ணாம பிரதர் எல்லாமே முழுகும். ஓகே மகிழ் திருமேனி எனக்கு ஆக்சுவலா பெருசா மகிழ் திருமேனி மேல உடன்பாடு இல்ல. இந்த அஜித் குமார் கூட சேரும் பொழுது. அதுக்கப்புறம் சரி ஓகே ஏதோ பண்ணுவாப்புலன்னு பார்த்தா செஞ்சு விட்டாப்புல. கேமரா ஒர்க் மட்டும் தான் பிரதர் நல்லா இருந்துச்சு. அத மட்டும் வச்சு என்ன பிரதர் பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஸ்டில் ஷூட் தான். போட்டோஸ் மட்டும் எடுத்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து பாத்துக்க வேண்டியதுதான். பாருங்க ஃபாரின் ஸ்டைல்ல இந்த பில்லா 2 வந்துட்டு அந்த புதுசுல சொல்லிட்டு என்னமா இருக்குடா படம் கிளாரிட்டி வேற லெவல்ல இருக்கேடா அப்படின்ட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு அப்போ கேமரா டெக்னிகாலிட்டிஸ் தெரியாது. கிளாரிட்டி நல்லா இருக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கு பாடுறா ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. பில்லா 2 பார்த்துட்டு அந்த மாதிரிதான் இதுவும். தெரியல பிரதர். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ரீமேக் படம் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பணம் பண்ணாமே இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த கதை ரீமேக் பண்றதுக்கான நீட் என்ன? அப்படி என்ன கதையே இல்லாம தமிழ் சினிமால இந்த கதையை சொல்லி ஆகணும். இதுல என்ன பிரதர் இருக்குது ரீமேக் பண்றதுக்கு? இது என்ன சில்ட்ரனா ஃபேவனா பிரதர்? இதை ஒரு நீ டைம் பண்ணிடுவோம் அப்படின்னு அஞ்சலி நீ லெவல்ல ஒண்ணுமே இருக்கும் இல்ல. எடுக்கிறதுக்கு. இப்போ கலி படம் பார்த்திருக்கியா நீ? ஆமா மலையாளத்துல. துல்கர் சல்மானும் ஆமா இவளும் துல்கர் நடிச்சிருப்பாங்க. சல்மானும் சாய் பல்லவி சாய் பல்லவியும். நம்பால் அந்த வருவாப்புல படத்தோட செம்பன் பேசிக் வினோத் இருப்பாப்பு. அந்த படத்தோட பேசிக் ஐடியா என்னன்னா, இவன் சரியான ஷார்ட் டெம்பர்டு. கோவக்காரன். 2 பேரும் ஆமா வீட்ட எதிர்த்துட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க கப்புலு. அந்த படத்துல ஒரு டெட்லி வில்லன் இருப்பான். அவன வச்சு தான் படமே இன்ட்ரோ ஆகும். யாருன்னா இவன். ம், விநாயகன். ஜெயிலர் வில்லன் விநாயகன். அவன் வந்து ஒரு 1 நம்பர் இவன். அவன் 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 ஒருத்தன் இருப்பான். அது இல்லாம செம்பன் வினோத் வந்து ஒரு ட்ரக் டிரைவர். அவனும் வந்து ஒரு மாதிரி ஆன ட்ரக் டிரைவர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நாள் நைட்டு தீஸ் கப்புள் ஆர் ஆன் த ரோட் அண்ட் வென் தே என்கவுண்டர் அன் இஷ்யூ ஹவ் வில் தே ரியாக்ட். இவ்வளவுதான் கதை. கலியோட செகண்ட் ஹாஃப் இவ்வளவுதான். சரியா? இப்போ நான் என்ன ஆமா கேட்கிறேன், நீ பிரேக் டவுன் ஸ்கிரிப்ட் உனக்கு கிடைச்சிருச்சு. பிரேக் டவுன் ஸ்கிரிப்ட் என்ன? ஒரு குரூப்பு இந்த மாதிரி கொஞ்சம் தனியா இருக்க ஒரு ஏரியால இல்ல ரூட்ல கடத்தி வச்சுக்கிட்டோ இல்ல இது பண்ணிக்கிட்டோ காசு பிடிச்சிட்டு இருக்கானுங்கிறதா ஐடியா. மெயினா போலீஸ்ட்ட போக முடியாது. ஏன்னா போலீஸும் அவனுக்கு கைக்குள்ள இருக்கானுங்க. இல்ல மெயினா நீ ஆமா இதுக்கெல்லாம் லாஜிக்கே தேவையில்லடா. உன் பொண்டாட்டியை கொன்றுவேன் போலீஸ்ட்ட போனான்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சுடா. இத ஏன்டா இந்தியால எடுக்க முடியாது ஆமா முதல்ல? எனக்கு அதுவே செம காமெடியா இருக்குடா. இவனுங்க படத்துல அசர்பைஜான்ல பேசுறதுக்குலாம் சப்டைட்டில் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கதையில வேற லெவல் அஃபையர் இருந்தாலும் அந்த பொண்ண நீ ஏத்து வாழணும். முதல்ல பேசிக் என்ன? பொண்டாட்டிய காண தேடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ம், வந்து ரெஜினா கசன்ட்ரா சொல்றது, "உன் பொண்டாட்டி தான்டா உன்ன போட சொன்னா" அப்படின்னு சொல்றா.
ஓகே, நீ செகண்ட் ஹாஃப்ல இதெல்லாம் ரிவீல் பண்ண போற. பட் ஹூ வில் பி இன்வெஸ்டட் இன் தி ஸ்கிரீன் பிளே? பாக்குற ஆடியன்ஸ் மதுரையில எனக்கு ஒருத்த உட்கார்ந்து இந்த புரியல. படத்தை பாக்குறான்னா என்னத்துன்னா பாப்பான் படத்தை? தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்த அஜர்பைஜான் நீடுன்னு வந்துட்டு இன்னொரு ஒரு ஒரு அதர் லாங்குவேஜ் உள்ள இன்வால்வ் ஆகுதுன்னா அதுக்கான நீடு என்னன்னு தெரியாம அந்த படத்தை எடுத்தா அது அந்த படத்துக்கு எந்த விதத்துலயும் சப்போர்ட் பண்ணலைனாலும் அதை எடுத்தா இப்ப நீ சொல்ற மாதிரிதான் மதுரையில இருக்க ஒருத்தன் இந்த படத்தை ஏன்னு பார்ப்பான். அந்த இந்த படத்துல கதை எஜர்பைஜானுக்கும் என்ன சம்பந்தம், இதுலயும் இவ்வளவு தமிழனும் இருக்கானு, அதுக்கப்புறம் ஏன் எஜர்பைஜானிஸ்னா இவ்வளவு மோசமா இருக்கானுங்கன்னு நினைப்பானா மாட்டாங்க. எனக்கு அதுவே ஆக்சுவலா எனக்கே தோணுதுடா, என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க, இது ஏதோ இந்த ஊரே அப்படிதான், இந்த ஊரே மட்டமான ஊருன்னு சொன்ன மாதிரிதான் இருக்கு எனக்கும். கரெக்டா? அதுல அந்த ஒரு ஒரு பாருக்குள்ள போவான், அங்க ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் இவனோட ஆளு, அது வேற விஷயம், கடைசியில தான் ரிவீல் ஆகும். ஒரே ஒரு பார் இருக்கும், அதுல ஒரே ஒருத்தர் இருப்பான், இவனை பார்த்து பார்த்தாலும் போன்ட்டே இருப்பான் தெரியுங்களா. எனக்கு ஒண்ணுமே புரியல, இதோட நீடு என்ன, எனக்கு ஆக்சுவலா இந்த கதைக்கே ஃபர்ஸ்ட் இங்க என்ன வேலை அப்படின்னு புரியல. எவ்வளவோ கதை இருக்கு, லட்சம் கதை இருக்கு, கமலஹாசனையும் 10 கதை வச்சிருக்காரு, இதுல அஜித்குமாருக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை கொடுக்க ஷேர் பண்றாங்கன்னா கொடுக்க போறாரு. அவரோட ஆக்டிங் ஸ்கோப்பும் இல்லாத ஒரு கதை அது. இந்த மாதிரிதான் இப்ப நீ சொல்ற இல்லாத மாதிரிதான் மாதிரி கதையா இருக்கு போல. ஒரு அதுதான் ஆக்டிங்கே ஒண்ணுமே இல்ல. புரியல. அஜித்துக்கு ஆக்டிங் சபா மறந்துடுச்சாங்கிற மாதிரி இருக்கும். கேட்டா சில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த லவ் போர்ஷன் இருக்குல்ல, அது மகிழ் திருமேனி சூப்பரா ஸ்கெட்ச் பண்ணியிருக்கான், நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. டேய், இந்த என்னடா கதை அதுல இந்த நல்லா அளவுக்கு இருக்கு? சரியா புரியல. தெரியல, என்னடா நல்லா எனக்கும் இருக்கு? புரியல. எனக்கு அதாவது நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ஓக்கா மாறி, சரி இந்த இந்த ஐடியாவை இன்னும் ட்விஸ்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணா எப்படி இருக்கும்னு உட்காந்து யோசிச்சு எவனுக்குமே ரிலேட் ஆகாத ஒரு நரேட்டிவை செட் பண்ணியிருக்கானுங்க. சார் ஃபர்ஸ்ட் இவங்க 2 பிரதர், நான் பேர்த்துக்கும் ஒண்ணு ஒரு பிரச்சனை சொல்றேன். சார் அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நீங்க ரைட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சா, ஒரு ரைட்டர் கிட்ட நீங்க ஒரு படத்தை இதை நீ ரீமேக் பண்ண போறேன்னு சொன்னா அதுல அவன் இன்வெஸ்டடா இருந்து அவனுக்கு அது ரொம்ப, அவனுக்கும் அது நிஜமா ஒரு ரைட்டர் ஃபர்ஸ்ட் சொல்லணுங்க, இதை ரீமேக் பண்ணலாங்க, சூப்பரா இருக்குங்க, இதை நான் கொஞ்சம் டெய்லர் பண்ணிட்டு வரேன்னு. நீ ஒரு ரைட்டருக்கு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்தனா அது ஒரு ரீமேக் படமா இருந்தா எப்படிடா அவன் ஃபென்ஸ் ஆயிடுவான்டா. அவனுக்கு எப்படா ஃபர்ஸ்ட் டைவர்ஸ்ட் ஐடியாவே தோணாதுடா. வேற ஒருத்தன் வேற ஒருத்தன் இதோட பிளே கிரவுண்ட்ல வந்துட்டு நீ எல்லாமே பண்ணணும்னா அவனால முடியுமாடா. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஓ அப்ப அங்கேயே படம் ஃபெயிலியர். இந்த இந்த மேரேஜ் வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு சீரீஸ்ல சூப்பரா இருக்கும். மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பார்ட் கிளாசிக் நல்லா இருக்கும், செகண்ட் பார்ட் செம குப்பையா இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு சைனீஸ் டைரக்டர் ஒருத்தன் எடுத்திருப்பான், செம குப்பையா இருக்கும். தேர்ட் பார்ட் வந்து வேற லெவல் இருக்கும். அந்த டைரக்டர் பேர் எனக்கு மறந்துருச்சு. ஈதர் டாம் க்ரூஸ் மாதிரி சூப்பரான ஸ்டன்ஸை பிக் பண்ணி நான் இதை பண்றேன், எனக்கு இதை சுத்தி அவங்க எழுதி கொடுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஒரு ஆளும், அதை வச்சு சூப்பரா எழுதி டைரக்ட் பண்றதுக்கு ஆக்ஷன் டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைரக்டர் சேர்ந்து பண்ணாதான் பிரதர் அந்த மேரேஜ் பர்ஃபெக்டா இருக்கும். இல்லைன்னா வந்து விடாமுயற்சியில அஜித் திரிஷா மேரேஜ் மாதிரிதான் இருக்கும்னு சொன்னேன். அது கேட்டுச்சான்னு தெரியல அந்த கால்ல. இப்ப கேட்டுச்சுல்ல. நல்ல நல்ல கருத்து பிரதர், சிறப்பா இருக்கும் கருத்து. ஆக்சுவலா நான் இதை நான் ரொம்ப நாளா பாட்காஸ்ட்ல பேசணும்னு இருந்தேன். இந்த ஸ்டைல் ஆஃப் பிலிம் மேக்கிங் இருக்கு இல்லையா, இது ஒரு டைப் ஆஃப் கமர்ஷியல் பிலிம் மேக்கிங் நீ சொல்றது. அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே ஒரு கதை எழுதி படத்தோட மைய கருத்து ஆக்ஷன் தாங்க, அடிக்கிறது தான் படமேங்கிற மாதிரி நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய படம் பாக்குறோம் ஹாலிவுட்ல. அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் படங்கள், அதெல்லாம் அதெல்லாம் அதுக்காகவே பண்ற படங்கள் டெய்லர் மேடா. கரெக்டா? கதைன்னு ஒண்ணு பெருசா இருக்காது, ஒரே கதை தான். ஒருத்தன் அசாசினா இருப்பான், எல்லாத்தையும் போட்டு அடிப்பான். இல்ல ஒருத்தன் ஏஜென்டா இருப்பான், எல்லாத்தையும் போட்டு அடிப்பான். இல்ல ஒருத்தன் கேங்ஸ்டா இருப்பான், எல்லாத்தையும் போட்டு அடிப்பான். அந்த மாதிரி வரும், கொரியன்ல எல்லாம் வரும். சோ இப்ப அந்த மாதிரி படங்கள் பண்றதுக்கு தமிழ்ல வந்துட்டு ஆளுங்க வரணும். அது இப்ப எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் படத்துல இருந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு எனக்கு ஒரு சின்ன இது வருது. அது அன்பறிவு மாஸ்டர் வந்துட்டு டிரெக்டரா மாறினாங்க இல்லையா, எனக்கு அப்ப இருந்து அந்த படம் அவுட் அண்ட் அவுட் ஜான் விக் மாதிரி ஒரு படமா அப்படின்னு சொல்றானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி சேனலைஸ் ஓப்பன் ஆச்சுன்னா நீ சொல்ற மாதிரி சேனல்ஸ் எல்லாம், ஐ மீன் நீ சொல்ற மாதிரி கான்டென்ட்ஸ் எல்லாம் அந்த சேனல்ஸ். இதுதான் எனது கருத்து. அது வரைக்கும் அஜித்குமார் மாதிரி ஆட்கள் படம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி படங்களை ரீமேக் பண்றதுக்கு எவனையும் கம்பல் பண்ணாதீங்க. அது மயில் திருமேனிய கடைசியில் இப்ப பாரு, we might not know what is the like back end of these steps, but we நம்ம கடைசியில என்ன நினைச்சோம்னா
மதில் திருமணி தான் காரணம். ஏன்னா மதில் தான் டிரெக்டர். மண்ணு மாதிரி இருந்துச்சு படம் தான் மகன். அது ரீமேக்கா? நீ என்ன இன்டர்வியூல போயிட்டு ஆத்தாத்துன்னு ஆத்தி இது எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட், அதனால என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொன்னாலும் யார் அக்செப்ட் பண்ணிப்பா? கடைசியா விக்டிம் ஆகுறது ஆடியன்ஸ் தான். கரெக்டா? இப்போ அடுத்து குட் பேட் அக்லில இருந்து எல்லாத்தையும் இதேதான் இப்ப இன்டாக்ட் நம்மளும் ஆயிடுச்சு. வந்து எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்னு பாக்கணுமா அஜித் ஃபேன்ஸா? ஆமா, இது நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட். சொல்றாப்லடா, இது எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட், எனக்கு என்ன என்னால பண்ண முடிஞ்சோ அதை பண்ணிருக்கேன். திரும்பியும் சொல்றேன், இது என் கதை இல்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். யார் அவர் இவரு? வாயிலிருந்து அஜித் பிரேக் வேற என்ன? டவுனுங்கிற அவர் கூப்பிட்டு கொடுத்துருக்கிறாப்ல. சாய்பாபா மாதிரி பாவம். ம்? இந்தாடா மக்கள் பாத்துக்கிறது. அது யாரு கொடுத்தா என்னன்னு சொல்ல மாட்டான். அது ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன்னே அவர் வாயில இருந்து வரமாட்டேங்குதா? மயில் திரும்பி வாயில இருந்து ஒரு இன்டர்வியூல கூட. படம் முடிஞ்சது சரி, ஓகே, படத்துக்கு முன்னாடிதான் வரல, அது ஒரு ஃபேக்டரா இருக்கும், ஆடியன்ஸ் போய் பாத்துருவாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் ஆயிருந்தா ஓகே. படம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ரிலீஸோட இந்த இன்டர்வியூல வந்து பிரேக் டவுன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான்னு போய் பாரு. அது என்ன அப்படி ஒரு அங்கலாப்புன்னு முடியல அது சொல்றது. படம் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனாலதான்டா தமிழ் சினிமா பார்த்தாலே காண்டாகுது. ஏன்டா இவ்வளவு மெனக்கெட்டு ரீமேக் பண்றீங்க? அப்புறம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எடுத்தானே, ஒன் ஆஃப் தி, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜென்யூனான ரீமேக் வருது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூங்காவனம். அது அது ஆக்சுவலா ஸ்லீப்லெஸ் நைட்ஸை விட பெட்டரா இருக்கும் பிரதர். அப்படியா? நான் ஸ்லீப்லெஸ் நைட் பார்க்கல. நான் ஜென்யூனான ரீமேக்னு ஏதோ சொல்றேன்னா ரொம்ப ஜஸ்டிஃபைபிளா அட்டை டு அட்டை எடுத்திருப்பாங்க. ஏன்னா நான் நிறைய சீன்ஸ் பார்த்திருக்கிறேன், அப்படியே இருக்கும். அப்படியே அட்டை டு அட்டை ரீமேக் பண்ண மாதிரி இருக்கும். அதுலயும் சவுண்ட் எஃபெக்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா நான் படத்தை பிரீமியர் ஷோல பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஷோ இன் என்டையர் வேர்ல்டு. அந்த ஷோல பார்த்தவன் நானு. ஸோ இந்த ஷோல வந்துட்டு நான் பார்க்கும் பொழுது ப்ரோ, அந்த ஒரு ஒரு மொமெண்ட் இருக்கும்ல அந்த படத்துல, அவன மெயின் கான்செப்ட் என்ன, இன் அண்ட் அவுட் போயிட்டு போயிட்டு வருவாங்க பப்புக்குள்ள. அந்த பப்புக்குள்ள போகும்போது ஒரு எஃபெக்ட் இருக்கும், வெளில வரும்போது எஃபெக்ட் இருக்கும். அப்படியே நீ பப்புக்குள்ள இருந்து ஃபீல் வரும். அதுக்கு ஜிப்ரான் பிரதர் நம்பாலு எரிக்க விட்டுருப்பாப்புல. தமிழ்ல ரீமேக்ல நல்லா இருந்த படம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 3 Idiots ரீமேக், மூணு நண்பனு, அதுக்கப்புறம் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். கமலை விட்டுருங்க பிரதர். கமல் இல்லாம, கமல் நிறைய அபிஷியல் அண்ட் அன்அபிஷியல் ரீமேக்ஸே நிறைய இருந்திருக்கு. கமல் இல்லாத அன்அபிஷியல் ரீமேக் ரீமேக். நல்ல படம் சொல்லுங்க பார்ப்போம். கமல் இல்லாத ரீமேக்கான படம் வந்துட்டு 3 Idiots பிரதர். சரி, அதுக்கப்புறம் போக்கிரி. போக்ரி இங்கதான்டா. ரைட், ஓகே. போக்கிரி நிறைய மகேஷ் பாபு படம் வந்துட்டு, மகேஷ் பாபு படங்களே விட நல்லா இருக்கும். கில்லி, ஒக்கடு. அது மேபி நமக்கு அந்த விஜயோட ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் பிடிக்கிறதுனால பிடிக்குதா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி, ஐ மீன், எனி இரஸ்பெக்ட் ஆஃப் எனி மகேஷ் பாபு பிலிம், விஜய் பிலிம் வில் பி ஃபார் பெட்டர். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது போக அபிஷியல் ரீமேக்ஸ் ஆஃப் தமிழ் வந்துட்டு எனக்கு தெரியல பிறகு வேற எது நல்லா இருக்கும் எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் தோணுது. ஓகே பிரதர், சும்மா தான் கேட்டேன். எந்த படமும் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கெத்தா சொல்லியிருந்திருக்கலாம். பிரதர் கமலுக்கு மட்டும் தான் நேர்கொண்ட ரீமேக் பார்வை பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு, வேற ஒண்ணுமே ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்னு. பிரதர், என்ன கேட்டா நேர்கொண்ட பார்வை ரொம்ப பிரமாதமா ரீமேக், எக்ஸப்ட் அந்த தம்பி உன் மேல மொத்தத்தை இறக்கிட்டு போயிருவாங்க. அதெல்லாம் அஜித் ஃபேன்ஸ்க்காக பண்ணாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏடா ஃபேன்ஸா இருந்தா கூட ஒரு நியாயம் வேண்டாமாடா, இதெல்லாம் நாங்க வாப்போம் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களாங்கிற மாதிரி இருக்கும். ஆமா, இன்னொரு அபிஷியல் ரீமேக்கு நல்லா இருக்கும், அன்அபிஷியல் ரீமேக்கு பட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னா கஜினி. இன்னி வரைக்கும் அவர் ஒத்துக்க மாட்டாப்ல. அவரும் ரெண்டு நானும் தோழா, வந்து தோலாவை தெரியாம ஒன்னா நான் தோலாவோட யோசிச்சிட்டாங்க இல்லையா? ஒரிஜினல் வெர்ஷன், தோலாவோட ஒரிஜினல் வெர்ஷன் பாத்திருக்கீங்களா நீங்க? பார்த்தல தோழா, ஆனா சூப்பரான படங்க. தோலாவோட ஒரிஜினல் வெர்ஷன் அமேசான்ல இருக்கு, பிரெஞ்சு படம். ஒரு ஒரு ம். ஒரு ஒரு பிளாக்கும் ஒரு ஒயிட்டும் இருக்க மாதிரி அந்த படத்துல காட்டுவாங்க. அந்த ஒயிட் ரிச்சா ம். இருக்கும், பிளாக் வந்துட்டு அந்த வேக்கியான ஆளா இருப்பான். சூப்பரா இருக்கும் பிரதர், சூப்பரா இருக்கும் அந்த படம். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டிஃபைபிளான ரீமேக் பிரதர். ஓரளவுக்கு காமெடி வேற ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் தோலால. ம். அதுக்கப்புறம் தோலாவே திரும்பி திரும்பி இது பண்ணிட்டு இருந்தாங்க.
எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்றேன் நானு. அத விட்டா கமல் எடுத்த அன்அபிஷியல் ரீமேக்ஸ் தான். கஜினி எல்லாம் வந்துட்டு இன்னி வரைக்கும் சொல்றாப்ல. முருகனோலனும் நானும் வந்துட்டு ஐ மீன் நோலனும் நம்பால் முருகனும் வந்துட்டு ஒரே இதுல உட்கார்ந்து ஒரே டேபிள்ல யோசிச்சோம். அது டக்குனு அப்படி வந்துருச்சுங்க. ரைட். நீ ஐ பார்த்ததுல திங்க் மொமெண்ட் நம்ம பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரிதான். ஆனா எனக்கு மறந்துருச்சு. உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு இந்த படம் மறந்துருச்சு. எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் தான் பார்த்தேன் பாரு அவரு. படம் எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு தான் அப்புறம் பார்த்தாரு. பாக்குறங்க என்னடா நம்மள மாதிரியே யோசிச்சிருக்காருன்னு எனக்கு ஒரே அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். இந்த கத்தில வர மாதிரி ஜீவானந்தம் வந்துட்டு போயிட்டு இவனை பாக்குற மாதிரி இல்லையா? டக்குனு ஆமா, கதிரேசன் ஒரு டக்குனு உள்ள வந்து, "ஏய், சில் நம்மள ஆக்டிங் கூட மாதிரியே இருக்கான்." போட்டிருப்பாரு விஜய். அதை விட சில் ஆக்டிங் போடுவான் ஏஆர் முருகதாஸ். ஹேய் 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 வருது என்ன இப்போ மாதிரி இருக்கு அந்த சிக்கந்தர் மாதிரி. வருது. சிக்கந்தர் படம் எப்படி இருக்கு? சல்மான் கான் படம். பாப்போம் முருகன் பாப்போம். போய் அட்லி மேல விடுங்க பிரதர். பறக்குறாங்கன்னு பார்க்கணும். நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆடியன்ஸுக்கும் போர் அடிக்கும். இறுதி கருத்து சொல்லி முடியுங்க. இல்ல இறுதி இறுதி சடங்கு கருத்து தான் பண்ணுமா ரீமேக் பண்ணுங்க. விடாமுயற்சிக்கு. இறுதி சடங்கு தான் அது. இறுதி கருத்தெல்லாம் இல்ல. இறுதி சடங்கு பண்ணி விடுங்க. பிரதர் இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு ஒண்ணே ஒண்ணுதான். ரீமேக்கே பண்ணக்கூடாது பிரதர். ஏன்னா அது ரொம்ப ஒரு கதை ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னா அதை விட்டுறணும். ரீமேக் பண்ற மாதிரி இருந்தா அந்த அந்த அதோட டிமாண்ட் அதுமே அதோட நீட் என்ன, நம்ம படம் நம்ம ஊர்ல சொல்றதுக்கு அது மூலம் நம்ம ஊர்ல சொன்னா இன்னுமே நல்லா இருக்குமா? இஃப் இட் இஸ் என்ஹான்சிங் சம்திங், ரெஃபர் பண்ணி நீ ஒரு கதை எழுதுறியா, ஓகே. கமல் மாதிரி நீ ரெஃபர் பண்ணி கதை எழுதிட்டு அந்த படத்துக்கு கிரெடிட்ஸ் கொடுக்குறியா, எனக்கு அது ஃபார் பெட்டர்னு தோணுது தேன் ரீமேக்கிங் சம் புல்ஷிட் அண்ட் மேக்கிங் இட் நத்திங் அண்ட் ஸ்பாயிலிங் அவர் லைஃப் அண்ட் எவ்ரிபடிஸ் லைஃப்ங்கிற மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம அஜித் எவன் சொன்னா என்னடா, உனக்கு மூளை வேணும்டா, நீ உன் அஜித் கிட்ட உனக்கு வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறதுக்கு நீ பண்ணியா இல்ல எதுக்கு பண்ணேன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இது ரீமேக் பண்ணா நல்லா இருக்கும். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிரணும். ஏன்னா ரைட்டருக்கு தான் தெரியும் அதோட வேல்யூ கரெக்டா. பார்த்துட்டு ஆடியன்ஸா இருந்து இல்ல பணம் இருக்கவனா ஒருத்தர் ரீமேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால பண்ணா இட்ஸ் ஜஸ்ட் பிசினஸ் தான். கடைசியில இது இப்படிதான் எண்டப் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம இருந்துட்டு அண்ட் இஃபட்டால் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டெசிஷன் எடுத்து நீங்க ரீமேக் தான் பண்ணுவோம்னா ஜஸ்டிஃபைபிளான ஒரு ரீமேக். எனக்கு தெரிஞ்சு அட்டை டு அட்டை பண்றது பெட்ரு. அதை தமிழாக்கம் பண்றேன் இல்ல புளுத்துறேன்னு சொல்லி என்னைக்கு இறங்கினாலும் அது முடிஞ்சு விட்டுரும். அது என்ன பண்ணாலும் முடிச்சு விட்டுரும். அது வந்துட்டு நம்ம இவர் சொன்னதுதான் பக்காவா. நான் இப்ப சொல்லணும்னு நினைச்சதான் பிரேமம் டைரக்டர் வந்துட்டு அவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்து பிரேமத்தை வந்துட்டு ஹிந்தில ரீமேக் பண்ணுன்னு சொன்னதுக்கு முடியவே முடியாதுட்டாராம். ஏன்னா இது என்னோட என்னோட நேச்சர், அந்த எங்க ஊரோட அந்த மண் வாசனையோட எங்களோட பழக்க வழக்கத்தோட நான் பண்ணியிருந்தேன், இது என்னால எடுக்க முடியாது, அது அந்த ஒட்டாதுன்னு சொல்லி நம்பால் சொல்லியிருக்காப்ல அல்போன்ஸ். அந்த மாதிரிதான் அது. அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னா ஒர்க் அவுட் ஆகாதுதான். அது அதை தூக்கிட்டு வந்து ஆக்கம் பண்ணும் ஊக்கம் பண்ணணும்னு பண்ணா கடைசியில இப்படிதான் அது எண்ட். அண்ட் அதோட நீட் என்ன, அது முதல்ல ஒரு கதை இங்க சொல்லப்படணும்னா அதுக்கான நீட் என்ன. எல்லா கதையும் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் போக வேண்டியதுதான். கரெக்டா? ஐஎஸ்எஸ்லயே அத்தனை கதை இருக்கு, அதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அந்த மாதிரிதான். சோ என்ன கதை சொல்லணும்னு இருக்கோ அதுதான் சொல்லணும். அது அது அதோட நீட் என்ன, டிமாண்ட் என்ன, அதுக்கு வேல்யூ ஆட் பண்ண முடியுமா நம்மளால? அப்படி வேல்யூ ஆட் பண்ணோம்னா அந்த அந்த வேல்யூ ஆட் பண்றதுக்கு ஒர்த்தா இல்ல மூடிட்டு அதை அப்படியே ரீமேக் பண்றது பெட்டரான்னு தெரிஞ்சுட்டு பண்ண. இல்லைன்னா இட் எண்ட் அப் அஜித்தே தான். எனக்கு நான் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்கள் சார்பா நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா தல, நீங்க கருத்து சொல்லணும்லாம் படம் எடுக்காதீங்க. குட் பேட் அக்லி மாதிரி படம் எடுங்க. இல்லைன்னா நாங்க சொல்றோம் இந்த டேரக்டர் வச்சு படம் எடுங்கன்னு ஒரு 60 நாள் ஷூட்டிங்க்கு மட்டும் வந்துட்டு போயிருங்கிற மாதிரி இருக்கு எனக்கெல்லாம். ஏன்னா அஜித்தோட ஃப்ளோ ஆஃப் தாட்ஸும் ஆடியன்ஸோட ஃப்ளோ ஆஃப் தாட்ஸும் 5 வயசாக்கு சிங்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஆமா, அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணா அது புரியல எனக்கு. அது விடாமுயற்சி மாதிரி தான் வரும் போல. இல்ல நீங்க என்ன இப்ப அஜித்தை கேட்கறேன்னா டைரக்டா தாக்குறேன். எத்தனை படம் பாக்குறீங்க ஒரு வாரத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு 2 பாப்பீங்களா? ஒரு வருஷத்துக்கு 40 படம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதவங்களுக்கு என்ன மயிரா தெரியும் அப்படிங்குது இல்லையா? கரெக்ட். மூடிட்டு 60 நாள் கால் சீட் நடிச்சுட்டு மட்டும் போங்க. கருத்தெல்லாம் சொல்லாதீங்க. அதை டேரக்டருக்கு பார்த்துக்குவாங்க. நல்ல டேரக்டருக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ் சினிமால. அஜித்துக்குனே கஸ்டமேடா படம் பண்றதுக்கே நிறைய பேர் இருக்கானுங்க. விஷ்ணுவர்தன் மாதிரி. அட்லீஸ்ட் அவங்கள நான் வச்சாவது கூட படம் பண்ணி. ஏகலைவன் மாதிரி சொல்ல போறேன்னு நினைச்சேன். ஏகலைவன் மாதிரி இல்ல, இந்த ரெஃபரன்ஸ்லாம் அவனுக்கும் புரியாது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு வருஷம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணி விடாமுயற்சி பார்க்கறதுக்கு இனி 10 வருஷத்துக்கு ஒரு படம் கூட கொடு.
ஆனா அட்லீஸ்ட் நல்ல படமா கொடுங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்து பிரதர். வேற பெரிய கருத்தெல்லாம் எதுவும் கிடையாது. ரைட் பிரதர். குட் பேட் அக்லிக்காக சரி, காத்திருப்போம். கரெக்ட். ஸோ கம்மிங் பேக் டு அவர் பாட்காஸ்ட், அது அந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கேன் பிரதர். எல்லா ஃப்ரைடேவும் வந்துட்டு ஈவினிங் கண்டிப்பா வந்து நம்ம பாட்காஸ்ட்ல இருந்து ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்கலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? காலை மாலை 2 வேளை சாப்பிடுறீங்க. அப்படி நிக்கல நான் விக்கல அப்படிங்கிறீங்க இல்லையா? கரெக்ட். சரி, ஓகே பிரதர். பண்ணுங்க, நல்லபடியா பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடுறீங்க பின்ன வெளில இருந்து. வாழ்த்து சொல்லிடணும், அவ்வளவுதான். எது வந்தாலும் வாழ்த்து சொல்லிடணும், அஜித்குமார் மாதிரி. சரி, ரைட்டு. இது நகைச்சுவையா இல்ல பிரதர். கம்மிங் வீக்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா ஃப்ரைடேவும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது நம்ம அஜித்குமார் சார் வந்து எப்படி அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாரு, 7:04 இன்னைக்கு வரப்போகுது, 6:03 வரப்போகுதுன்னு ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் வரும் தெரியுமா அப்டேட்ஸ். அத மாதிரி ஒரு ஆமா. மூட நம்பிக்கைய நான் பார்த்ததே இல்லடா வாழ்க்கையில. மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருக்கிற என் நாய படம் ஒழுங்குமாடுங்கிற மாதிரி என் வாயாலே திட்ட வைக்காத தல, புரிஞ்சுக்க தலைங்கிற மாதிரி. ஐயோ, உம். நான் சொல்ல விரும்புறது மூட அஜித் ஒன்னே நம்பிக்கை. ஒண்ணுதான். மூட நம்பிக்கையெல்லாம் கீழே விட்டுட்டு நீ உன்னை நம்பு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஆடியன்ஸும் பார்க்கிங் த பாட்காஸ்ட் நம்புங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து 7 மணிக்கு வரும் நம்மளோட எபிசோட்ஸ். சரிங்களா? கேட்டு சந்தோஷமா இருங்க. சோ டைலர் அவர்கள் வந்து இந்த டிசிப்ளினை பார்த்துட்டே அவ்வளவு இதுக்கப்புறம் வரமாட்டாரு. இது அவரோட லாஸ்ட் எபிசோடு. அவருக்கு ஒரு டேய், நான் நன்றி குமார் சொல்லிக்கிறோம். ராஜா மாதிரி குப்புன்னு மறைஞ்சிருவேன். இந்த மாதிரிலாம் என்ன கட்டுப்படுத்த பாத்தீங்கன்னா டக்குன்னு மறையும். நீங்க இருக்கிற டைம் வாங்க பிரதர். அப்பப்ப ரெக்கார்ட் பண்ணி நான் ஃப்ரைடே கன்சாலிடேட் பண்ணி போட்டுறேன். அதுதான் நல்லது, அதை பண்ணுங்க. 4 எபிசோட் எப்படி இது எடுத்துட்டு அப்பப்போ போட்டு. இதுக்கும் மேல போயிருச்சுன்னா இதுதான். ஏஐல தான் உங்க வாய்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் ஆடியன்ஸ்க்கு. வேற எவனையாவது டப்பிங் பேசிட்டு உங்க வாய்ஸ் ஏஐல தான் மாத்தணும். சும்மா கஷ்டங்க. சரிங்க, பாப்போம். பை. சரி bro.